சூப்பர் படம் ப்ரோ அந்த படம். டைரக்டர் பிளஸ் மியூசிக் டைரக்டரோட அந்த காம்பினேஷன் ஆஃப் ஒர்க்கு நல்லா இருந்துச்சு. கேமரா ஆங்கிள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. இந்த படம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. படம் பேர் சொல்லுங்க. தளபதி ப்ரோ. தளபதி release ஆ? தளபதி ப்ரோ. நினைச்சேன். தளபதி பாருங்க. அதான் ரிலீஸ் ஆனதுலயே நல்லா இருக்கு. இல்ல நிஜமாவே பார்க்கணும். ஏன்னா படம் அந்த டைம்ல தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு வயசு இல்ல. அதனால மேபி பார்க்கலாம். கார்த்திக் bro, நீங்க பாத்தீங்களா? தளபதில ஒரு டிவிலே பார்த்திருப்பாரு ப்ரோ. தளபதி முன்னாடி பார்த்துருக்குங்க. நான் தியேட்டர்ல பார்க்கல. ப்ரோ மிஸ் யூ பார்த்தேன். பார்த்தாச்சுல. மிஸ் யூ பார்த்தேன். நல்ல கான்செப்ட்மா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போட்டு உழப்புன்னு உழப்பி என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் போர் மாதிரி ஆகி மொக்க படமா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க ப்ரோ. ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்ச மாதிரி ஆகி போச்சு படத்தை. ஒரு நல்ல கதை ஓகே, ஒரு நல்ல கான்செப்டா இருந்துச்சு. பட் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவா ரொம்ப மோசமா இருந்துச்சு படத்துல. டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்த ஹியூமர்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி மியூசிக் பாட்டு எதுவும் நல்லா இல்லை. பட் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். நல்லா இல்லாம போயிடுச்சு படம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ SK24 எப்போ ப்ரோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க? ஒரு 3 மாசம் ஆயிடும். மார்ச்ல அந்த மாதிரி தான் இருக்கும். மார்ச் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் இந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் ஓகே. ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? அது ரெண்டுமே பேரலா போகுங்க. அது எது கரெக்டா ரிலீஸ்ன்றது அப்பதான் முடிக்கணும். ஓகே சரி ப்ரோ சுதாகுமார் படம் 250 crores பட்ஜெட் அப்படிலாம் போடுறாங்க. எந்த அளவுக்கு உண்மை கார்த்திக் bro? பட்ஜெட்டை பத்தி தெரியல. ஆனா 50 சொல்றாங்க. பார்ப்போம். அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். மேபி மல்டி ஹீரோஸ் 3 பேர் இருக்காங்க. ஐ மீன் அதர்வா பத்தி தெரியல. பட் அட்லீஸ்ட் ஜெயம் ரவி கொஞ்சம் நோன் பெரிய ஹீரோ அப்படின்றனாலயா இருக்கும். ஸோ அதனாலேயே பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தெரியல. பார்ப்போம். அது எந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்தி போர்ஷனுக்கு எகென்ஸ்டாக இந்த பீரியட் படமாக தான் எடுக்கிறாங்க. ஸோ அது பேன் இண்டியாவாக ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் இருக்கும். ஓகே. அப்புறம் அந்த செல்வராகவன் புதுசா இது பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஜெய்வி பிரகாஷ் படம். அவரு செவன்ஜி ரெயின்போ காலனி 2 எடுக்கிறாங்க அப்படின்னாரு. அதை டிராப் பண்ணிட்டாங்களா? இல்ல செவன்ஜி முடிஞ்சு. அது அடுத்த படம். அதுக்கு அடுத்த படம் அது. ஓகே. பட் அந்த படம் பத்தி எதுவுமே சொல்லலையே ப்ரோ. அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கூட எதுவும் வந்த மாதிரி தெரியல. வரும் ப்ரோ. செவன்ஜி ரெயின்போ காலனி 2 இருக்கு. அதுக்கு அடுத்த படம் தான் இது. அவரு அரவிந்த் கிருஷ்ணா அவரே தான் நடிச்சிருக்காரா? அவரு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்ப சும்மா டைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. டைட்டில் மட்டும். ஓகே. ஷூட்டிங் விடாமுயற்சி ஜனவரி 10 சொல்றாங்கண்ணா. ஆமா, விடாமுயற்சி ஜனவரி 10 தானே. 10 ஜனவரி 10 கன்ஃபார்ம்ல ப்ரோ. ஆமா கன்ஃபார்ம். அப்ப இது எப்ப ப்ரோ? இது வந்து இது ஏப்ரல் மே தான் ப்ரோ. இப்ப இருக்க வெறியில இதே முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஆமா ப்ரோ, உண்மைதான் ப்ரோ. எக்ஸ்பெக்ட் ஆனா சொல்ல முடியாது ப்ரோ. இது சைலண்டா வெடிச்சிட்டு போனாலும் போயிடும். போற போக்கு பார்த்தா ஏப்ரல் மே ஜூன் நிறைய படம் வரும் போலயா? இல்ல எல்லா பெரிய படமும் அடுத்த வருஷம் தானே ப்ரோ. தக்லைஃப் எல்லாமே இருக்குல்ல, நிறைய இருக்கு. கூலி இருக்கு, கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா படம் இருக்கு. கார்த்திக் ப்ரோ குட் பேட் ஆக்சுவலி தமிழ்ல மட்டும்தான் வருதா? இல்ல தமிழ் தெலுங்கு வரும். ஓகே பிரதர். கார்த்திக் ப்ரோ உங்கள்ட்ட அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு உண்மையிலே பாலையா படம் பிடிக்குமா இல்ல சும்மா ஒரு சர்க்காஸ்டிக்கா போடுவீங்களா போஸ்ட்?
நீங்க உண்மையிலே பாளைய ஃபேன் தாங்க. நானு எப்படி எதுக்கு ஏன்னா வந்து நீங்க யாருக்குமே இல்ல தப்பா கேட்க நினைக்காதீங்க. நீங்க யாருக்குமே வந்து ஒரு ஃபேன் பாயா நீங்க பேசினதே கிடையாது டைம் ஸ்பேஸ்ல. பட் வந்து பாலையாக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. அதான் கேட்டேன். ப்ரோ பாலையாவை உண்மையிலே அது பிடிக்காது. இல்ல பாளையாவை ஏன் இல்ல இப்ப இதே பாளையா வந்து தமிழ் சினிமால இருந்தா நம்ம விமர்சனம் பண்ணுவோம். ஓகேவா? அவரை வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பாக்குறோம் நம்ம அவர் படங்களை. அந்த மாதிரி பாக்குறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சார் நீங்க இந்த என்ஜாய் மாதிரி பண்ணுவீங்க. இந்த மாதிரி படம் படம் நடிக்க பார்க்கும்போது ஆளே உங்களுக்கு கிடையாது. பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க இப்போ ஆ, ஒரு பேச்சுக்கு அமரன் படத்தை யார் வேணாலும் பண்ண முடியும். ஆமா. ஓகேவா? ஒரு கோட் படத்தை யார் வேணாலும் பண்ண முடியும். அகாண்டாவை பண்ண ஆனா முடியுமா? பாளைய படத்தை பாளையா மட்டும் தான் அக்கண்டா பண்ண முடியும். ஆனா பாளைய படத்தை பாளையா மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் அந்த ஒரு இது இருக்குல்ல. இப்போ அதுவே நம்ம ஒரு என்ன ஜானருன்றீங்க. சொல்றோம், அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னங்க இப்படிலாம் பண்ணலாமா அப்படி பண்ணலாம். ஆனா அவர் பண்ணா மட்டும் தான் ஏத்துக்க முடியுது. ப்ரோ அவங்க அதுவே ஊர்ல மாசா இருக்கே. கூலி அவர் சாங் எப்ப 100 ப்ரோ பேர்த்த ரிலீஸ் 100 பேர்த்த கார்த்தி அடிச்சு ப்ரோ? பறக்க விட்டாலும் மாசா இருக்கே. ப்ரோ அவங்க ஒரு ம். ப்ரோ அவங்க ஊர்ல ஆதித்யாவுக்கு பதிலா இவரோட படத்தை போட்டுதான் ப்ரோ சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஒரு வேற நீ மாதிரி படம். பாத்தியா போய் இப்படி சும்மா ஏதாவது உங்களுக்கு ப்ரோ தெரிஞ்ச எது பேசணும் தெரியாது உண்மையாலுமே பேசக்கூடாது. ப்ரோ அவருக்கு 65 வயசு. என்ன என்ன யார் சிரிச்சாங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. 65 வயசுக்கு மேல ஆச்சு. இன்னைக்கும் அவர் டான்ஸ் அவர் மாஸ் ஆக்ஷன் இதெல்லாம் யாருமே இங்க பண்றதுக்கு ஆளே கிடையாது. தமிழ் சினிமால கிடையாது, இந்தியாலே கிடையாது. ப்ரோ ப்ரோ இருந்தாலும் ஒருத்தங்க இன்னைக்கு கார்த்தி அவருக்கு ப்ரோ ஒரு 100 கோடிக்கு மேல கூலி மார்க்கெட் சாங் இருக்கு. அப்ப ப்ரோ ரிலீஸ்? யூஎஸ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனா 1 மில்லியன் ஈஸியா புக்கிங் ஆகும். ப்ரீ புக்கிங். ப்ரோ அது உண்மை. தமிழன் ப்ரோ நான் விளையாட்டுக்கு சொல்ல நினைக்காதீங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சிக்காகோல இருக்காரு. லீவுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாரு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது பேசும்போது சொன்னாரு, படத்துக்கு ஃப்ரெண்டு கூட ஸ்டே பண்ணியிருக்க பசங்களாம் தெலுங்கு பசங்க. நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். கூட போனா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. அங்க அந்த படத்துக்கு இருந்த செலிப்ரேஷன் மாதிரி வேற எந்த தெலுங்கு படத்துக்குமே இல்லைன்னு சொன்னான். எங்கேயுமே அவன் கிடையாதுங்க. ஆச்சரியமா சொன்னான். நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு சிக்காகோலாம் போய் பார்க்க தேவையில்லைங்க. சென்னையில் வந்து பாருங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையில் கேஷினோல ஈகால இதெல்லாம் பாளைய படம் ரிலீஸ் அன்னைக்கு போய் பாருங்க. அப்ப தெரியும். நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை தேட்டர் படம். ஐ மீன் பழைய படமே நான் டிவியில கூட பார்த்தது இல்லை. மேபி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏங்க இப்ப புஷ்பா 2 அப்போ கூட அந்த சூலூர்பேட்டை தேட்டர்ல எல்லாம் ஜெய் பாளையம் தான் கத்துறாங்க. அல்லு அர்ஜுனோட கத்தல. உண்மையிலே மாசுங்க. அவரு பயங்கரமான மாசு. அது எப்படி சொல்றதுன்னா ஒரு இல்லைன்னா ஆஃப் ஸ்கிரீன்ல கூட அவர் அதே வைப்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல? நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து நாங்க இப்படி நாங்க கஷ்டப்பட்டோம் அந்த இதெல்லாம் பாளையவா தான் இருக்காரு. அதனாலதான் அவருடைய அதுதான் அவருக்கான ப்ளஸ்ஸே அதுதான். இப்ப இந்த சூர்யா என்ட்ரி கூட சூப்பரா இருந்துச்சு. அதை விட அந்த கிஸ்கு சாங் தான் செமையா இருந்துச்சு. கார்த்தி ப்ரோ அவரோட வயசு தமிழன். அவர் வயசு 65 வயசு தாண்டிடுச்சு. ஹலோ ஓகேவா? அந்த எனர்ஜி இருக்குல்ல இங்க இருக்க தமிழ் சினிமால எந்த ஹீரோக்கும் கிடையாது. ப்ரோ ஒரு ஆளுக்கு இருக்காரு ப்ரோ. யாரு? சூப்பர் ஸ்டார் இருக்காருல்ல ப்ரோ. அவரு எப்படி ப்ரோ அவரோட முடியுமா? பாளைய அளவுக்கு கிடையாது. இல்ல அவராலையுமே பாளைய மேட்ச் பண்ண முடியாது ஃபைட் எல்லாம். நீ எடுத்து வரும்போது இந்த பகுன் கேசரி தான் கடைசியா வந்த படம். இன்டர்வல் பேக் எடுத்து பாரு ஃபைட்ட எப்படி இருக்கும் பாரு. இன்டர்வல் ஃபைட்லாம் சூப்பர் ஸ்டாரே பண்ண முடியாது. நான் தான் சொல்றேனே சூப்பர் ஸ்டார்லாம் நெருங்க முடியாது அவர்கிட்ட. கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கூலி சாங் அப்ப ப்ரோ ரிலீஸ்? சாங் டைம் ஆகுங்க. என்ன ரிலீஸ் மேல தானே டைம் இருக்கும். கிளிம்ஸ் விட்டுருக்கு. கிளிம்ஸ் அவர் பர்த்டேக்காக விட்டது. அவர் பர்த்டே ஏதோ ஒன்று போஸ்டர் விடலாமா? இப்போ 1 வீக்குள்ள வராது. இப்பெல்லாம் வராது ப்ரோ கார்த்தி ப்ரோ நீங்க பப்புச்சி படம் பார்த்திருக்கீங்களா ப்ரோ? பப்பு தான் தெரியும். பப்புஜி எல்லாம் தெரியாது. யாரு ப்ரோ என்ன ப்ரோ தெரியாதா? சரி விடுங்க. என்ன படம்? பப்புச்சி ப்ரோ எங்க அண்ணன் நடிச்சிருக்காரு ப்ரோ. பிரசாந்த் அண்ணன் நடிச்ச படம். ஆமா அது ஷார்ட் ஃபிலிமா? அது நான் பார்த்தது இல்லை ப்ரோ. தப்பு ப்ரோ.
ஏங்க நீங்க எப்போ உங்க அண்ணனுக்கு ஃபேன் ஆனீங்க முதல்ல அதை சொல்லுங்க. ப்ரோ அதெல்லாம் அதெல்லாம் ஒரு நாள் ரிவீல் ஆகும் ப்ரோ. ஆனா உங்க அண்ணன் உங்க மேல கோவமா இருக்க மாதிரி இருக்கே. லாஸ்ட் டைம் பேச்சுக்கு வரும்போது மத்தவங்களெல்லாம் கூட பேச விட்டாரு, உங்களை நீ மட்டும் பேசாத அமைதியா இருந்தாரு. அவரு அப்படிதான் ப்ரோ, எலைட் மேல இருக்க கோவம் ப்ரோ அது. நீங்க எலைட்டா? இவர் அப்படி பின்பத்துல கொண்டு ப்ரோ, நான் பப்புஜி பார்த்ததுல இருந்து ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ. அதுல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், லைக் அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு அப்படியே அந்த டோர் வழியே அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் ஃபேன் ஆயிட்டேன் ப்ரோ. என்னது ப்ரோ கார்த்தி ப்ரோ பாத்திருக்கீங்களா? என்னது இது பப்பச்சி? அது ஷார்ட் ஃபிலிமுங்க. அது இப்போ நான் பார்த்ததுல அவர் நடிச்சிருப்பாரு, ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு சுஷாந்த். அதில் அவங்களும் அந்த ரெடின் கிங்ஸ்லி அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, 2 பேர் நடிச்சிருப்பாங்க. யூடியூப்ல இருக்கா ப்ரோ? இருக்கு பாருங்க பாருங்க. எனக்கு என்னமோ நீங்க அண்ணன் வளர்த்து விடுற மாதிரி தெரியல. ப்ரோ அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, அண்ணனோட விசுவாசி ப்ரோ நானு. நீங்க கால் பண்ணி வர சொல்லுங்க பாப்போம். வரமாட்டாரு ப்ரோ, வரமாட்டாரு, இன்னைக்குலாம் வரமாட்டாரு. கார்த்தி ப்ரோ அவங்க அப்பா ஹெல்த் எப்படி இருக்கு? பேசுனீங்களா ஏதாவது? அது அவங்க அப்பா கொஞ்சம் ஹெல்த் இதாக தான் இருக்கு, சீரியஸாக தான் இருக்காரு. அவர் அங்கே தான் இருக்காரு, அந்த ஊரில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஐசியூல தான் இருக்காரு. ஓகே. ஸோ அங்கே தான் இருக்காரு, போயிட்டாரு 2 நாள் ஆச்சு, நேற்று போயிட்டாரு, அங்கே தான் இருக்காரு. ஓகே ப்ரோ. சப்போஸ் அவர் வந்தாருன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு அரசியல் சீரியஸ் டாபிக் போகாம லைட்டா ஏதாவது பேசுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். ஏங்க நான் எப்பயுமே விரும்புறது இல்லைங்க அரசியலோ இல்ல சீரியஸ் நீங்க டாபிக், இழுக்கல, நான் விரும்புறது அது வந்துச்சு லாஸ்ட் டைம் கூட நான் ஃபுல்லா கேட்டேன். காலத்தின் இருந்தாலும் கட்டாயம். அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி காலத்தின் அது கட்டாயம். Actually, அவரே மாதிரி சுத்தி அந்த இடத்துக்கு வந்துருவாரு ப்ரோ ஒரு பாயிண்ட்டுக்கு. நம்ம என்னைக்காவது பேசணும்னு ஆசைப்படுறோமா? யாரோ வம்புழுக்கிறீங்க, அப்போ டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் சரி 2 ஓகே, பேரும் வந்து வண்டிங்க திட்டிட்டு போங்க அப்படின்னு விட்டு போக முடியுமா? இல்ல அப்படி இல்ல, அன்னைக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, அது எங்கேயோ மையத்துல போச்சு, அதை விடுங்க. மையத்துல வந்ததுனால அது பெரிய ஆனா எனக்கு நினைச்சாலும் ப்ரோ சாதாரண எந்த விஷயத்துல ஆரம்பிச்சு சிறு 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 உள்ளத்தனமா பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சு ப்ரோ அது. அதுல ஒரு பிரச்சனையா அவர் எடுத்துக்க மாட்டாருங்க, அந்த மாதிரிலாம் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவர் ஒரு ஜாலி டைப் தான், அதெல்லாம் அது உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாலி தான். ஏன்னா இது முன்னாடி ஆகாதுதான். இல்ல சில விஷயங்கள் எப்படின்னா, நம்ம இப்போ அன்னைக்கு ரியாக்ட் பண்ணது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான். ஆனா சில விஷயங்களை ரியாக்ட் பண்ணி தான் அது ஆகணும், அந்த வேற வழி இல்லை. வார்த்தை கொஞ்சம் உங்களை ஆரம்பிக்கும் போதே ஒருத்தன் நீங்க வாங்க போகன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இவரை சொல்லுங்க, பொதுவாகவே நீங்க ஒரு விஷயத்த பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது மாற்றவே முடியாது. அப்படிதான் ஒரு 7-8 வருஷமா இங்க ஒரு விஷயத்த பழக்கப்படுத்திட்டாங்க, அதை மாற்றவே முடியல. அப்போ நம்ம வயலண்டா ரியாக்ட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. ஓ சரிப்பா. இப்போ ஒரு விஜய் படமா அஜித் படம் வரும்போது டக்குன்னு யாருமே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு விஜய் படம் வரும்போது அஜித் ஃபன் கொடுப்பான், அஜித் படம் வரும்போது விஜய் ஃபன் கொடுப்பான். ஆனா இங்க இருக்க நியூட்ரலா இருக்க ரிவ்யூவர் ப்ளூ சட்டை மாறணும் விட்டுருங்க, மற்றவங்க ஏன் யோசிக்கிறாங்க இல்லப்பா அவனுக்கு திட்டுவானுங்க அவனுக்கு. அப்போ அது எல்லாருக்கிட்டையுமே இருந்தா பிரச்சனை இல்லை. நீங்க ஈஸி டார்கெட்டா ஒருத்தர் நினைக்கும் போது அவன் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? நீங்க ஒருத்தரை பிடிச்சி அடிச்சுட்டே இருந்தா அவனை ரியாக்ட் பண்ணதானே செய்வான், அந்த மாதிரி தானே. இல்ல ப்ரோ, அன்னைக்கு அப்படி நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு, எவ்வளவுதான். அதான் அன்னைக்குமே என்ன கேட்டோம், திமுகவும் திட்டுங்க, திமுகவும் திட்டுங்க, அதை பண்ண மாட்டேன் நிக்கும் போது நமக்கு பிரச்சனையா இருக்கு. இல்ல அது கரெக்ட் தான். அண்ணனும் அன்னைக்கு எதுவும் ஸ்ட்ரைட்டா பேசாம உருட்டிட்டு இருந்தாரு, அது ஓகே. பட் பல பேர் நீங்க அப்படிதான் ஐடியாலஜி இருக்காங்க, அந்த மாதிரி பல பேர் அப்படிதான் இருக்காங்க. அதுதாங்க பிரச்சனையே, பல பேர் அப்படிதான் இருக்காங்க. இப்ப நானுமே அந்த அந்த குரூப்ல சேர்ந்துக்கிட்டு அப்படியே நான் திமுக திராவிடம் இது நான் பேச விரும்பலையே. நான் பேசியிருக்கலாம், பேச விரும்பல, அது செட் ஆகல. என்ன விடுங்க. ஈஸி டார்கெட்டா எல்லாமே ஏங்க சும்மா எப்போ பார்த்தாலும் எடுத்துக்கிட்டு ஈஸி டார்கெட்டா நீங்க நியாயம் பேசுறதா இருந்தா எல்லாத்துக்கும் பேசுங்க.
நீங்க உண்மையிலே கார்த்தி ப்ரோ போராடலைன்னா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் பண்றீங்கன்னா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுங்க. இல்லைன்னா ஒருத்தனை ஈஸியா அடிப்பேன், ஒருத்தனை வந்து லைட்டா சாஃப்டா தடவி விடுப்பேன் அப்படின்னா அது நீங்க ஏத்துக்கவே முடியாது. கார்த்தி ப்ரோ ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ ஏன் ப்ரோ எலைட்டுன்னா ஏன் ப்ரோ போவோம்? எம்ஆர் ராதா சொல்ற மாதிரி ஊர்ல இருக்கிறதே 10 பணக்காரன் தான், அவனையும் போயிட்டு திட்டிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படிதான் வந்து நான் நினைச்சேன் நீங்களும் எலைட் இன் மேக்கிங் பிரசாந்தை வந்து ஒரு நாள் எலைட் ஆவாருன்னு நினைச்சிட்டு இருந்த. எதனால கோவம்? அதுவும் ஐடி பீப்புள்லாம் வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. அடியேன்னு நடிக்கலைங்க. அவங்க அவங்க யதார்த்தத்தை சொல்றேங்க. அவங்க லைஃப் ஸ்டைலு சொல்றேன். அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அதுதானே, அது உண்மைதானே. நான் சொன்னதுல ஏதாவது இந்த பாயிண்ட் நீங்க சொன்னது தப்பு அப்படி நீங்க சொல்லுங்க. ஏங்க இது என்னங்க அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு? எங்களை பத்தி இப்படி சொல்லிட்டீங்களே, நீ நாங்க எப்படி சொன்னது இருக்கோம் எல்லாமே அப்படி நீங்க சொல்லுங்க. தப்புங்க கார்த்தி. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. ஐடி பீப்புள்லாம் செப்டம்பர்ல ஐடி இல்லைங்க, ஒரு பீப்புள்லாம் நிமிஷம் இருங்க. ஹாப்பியா இல்ல வருஷம் ஹாப்பி. செப்டம்பர்ல இப்போ 1,00,000 சம்பளம் வாங்கிட்டு அவன் 1,00,000 பத்தலைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணான். அன்னைக்கு வந்து 1,00,000 சம்பளம் வாங்குறாங்க, 1,00,000 பத்தலைன்னா. அப்போ அதுக்கு தான் சொன்னேன், இதே 1,00,000 நீ எப்படா வந்து கணக்கு போட்டு செலவு பண்றன்ற ஆரம்பிச்சது தான் இங்க பிரச்சனை. 1.5 லட்சம் திருத்தம் 1.5 அது லட்சம் 1,50,000 லட்சம் இல்ல, 9 லட்சம் வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா அதுக்கான தப்பான கமிட்மெண்ட்டுக்குள்ள போறீங்க. அதான் ஏன் இல்ல இல்ல ஐபோன்றதே உங்களை கரெக்ட். நம்பிதான் வித்துட்டு இருக்கானுங்க. வருஷம் ஒரு ஐபோனு 1,50,000 லட்சம். நீங்க வந்து ஐபோனை வந்து வந்தோன்னு வாங்கி தொலைணும். அது இந்த எந்த கடையில வந்திருக்கு, எங்க வந்திருக்கு, சென்னையில லான்ச் ஆயிடுச்சா, சென்னையில எந்த கடையில கிடைக்குது, இப்படி பறக்க அலறுறீங்க கையெறிப்பு எடுத்து. ஒரு போனை வாங்கினா எதுக்கு 8 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஐபோன் வரப்போகுது, ஐபோன் 17 வரப்போகுதுனாலே பறக்க கையெறிக்க ஆரம்பிச்சிருக்கு. 17 வரப்போதான், இந்த போனை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வாங்கணும் அப்படின்னு. அது போய் 1,50,000 லட்சத்துக்கு வாங்கி அதுக்கு மாசம் 15,000 இஎம்ஐ, அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லா அது இஎம்ஐ. ஓகே, அதோட முடிஞ்சிட்டா? அந்த போன் 2 வருஷம் யூஸ் பண்றீங்க, அதுவும் கிடையாது. அடுத்த 8 மாசம் ஐபோன் 18 வந்துடும். 18 வந்தோன்னா 18 வரப்போதாம, 18 வரும், ஒரு இலவும் இருக்காது. அந்த போனுக்கு இந்த போனுக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது, ஒரே போன் தான், அதே ஐபோன் தான், அதே ஆப் தான், அது எல்லாமே அப்படிதான் இருக்கும். லைட்டா சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் பண்ணி அவன் ரிலீஸ் பண்றான். ஆனா அதுக்கு அங்கே கிடைக்குமா? எந்த கடையில கிடைக்குது? எப்ப இந்தியால வருது? காலையில வந்துருமா, நைட் வந்துருமா, அமேசான்ல ஆர்டர் போட்டுலாம், இப்படி அலையறீங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டுறீங்க. நீங்க இல்ல இல்ல காசு ப்ரோ நீங்க சும்மா சொல்றதுல சம்பந்தம் பாயிண்ட் இல்லாம வர கரெக்ட். காசை சம்பந்தம் இல்லாம செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஸ்விக்கி இல்ல இல்ல ஜொமேட்டோவும் இஷ்டத்துக்கு காசு எடுத்துட்டு இருக்கான். கடையில போனா 100 ரூபா தோசை, 100 ரூபாய்க்கு சாப்பாடுனா உங்களுக்கு 150 ரூபான்னு போட்டு அதுக்கு வந்து 50 ரூபா டெலிவரி சார்ஜ்னு போட்டு 200 ரூபாய் ஆக்கி அதுல 30 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 170 ரூபான்னு ஆக்கி. ஆனா நீங்க என்னன்னா பெருமையா அதை ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுவுமே ஒரு கடையில ஆர்டர் பண்றீங்களா? தோசை ஒரு கடையில, குழம்பு ஒரு கடையில, சிக்கன் ஒரு கடையில. ப்ரோ நீங்க இல்ல ப்ரோ நீங்க இப்போ வர வாழ்க்கையை கட்டுறது வாழ்வதற்கேன்னு கட்டுறது நினைச்சுக்கங்க தமிழ் கார்த்தி. கிளைமேக்ஸ்ல வர மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. இப்பெல்லாம் இந்த எலைட் பத்தி எடுத்தா மட்டும் இல்ல இல்ல அப்படி எலைட் இல்ல, ஒரு பத்தின நிமிஷம் எலைட் ப்ரோ. பத்தி ஆனா இல்லைங்க. கார்த்தினா அவங்க நீங்க எலைட்டே சொல்றது எலைட் கிடையாதுண்ணா. பூமர்ஸுங்க அவனுங்க, எலைட் பூமர்ஸ் அவனுங்க. ஏங்க எலைட் இதெல்லாம் நீங்க வாழ்க்கையை பண்ணீங்கன்னா வாழ்வதற்கேன்னு லைஃப் என்ஜாய் நினைச்சுக்கங்க பண்றேன்னு நான் கார்த்தி. சொல்லிட்டு பண்ண பிரச்சனையே இல்லைங்க. ஓகேவா, இதெல்லாம் பண்ணிட்டு நான் அப்படிதாங்க இருப்பேன் அப்படின்னு சொன்ன பிரச்சனை. நான் சம்பளம் பத்த மாட்டேன் என்னங்க இது, ஸோ ஸோ சேடுங்க. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கவே கூடாதுங்க. என்னங்க இந்தியா, என்னங்க இது சம்பளம், என்ன இங்க இருக்க ஐடில இப்படி ப்ரோ. பேசும்போது தான் நமக்கு அவனுங்களை காண்டாகும். மட்டும் விடவே கூடாது ப்ரோ. அப்படி பேசுறவன தானே காண்டாகுது. இல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிறானுங்க, இங்கே உட்காந்து படிப்பானுங்க, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்குவானுங்க, நல்லா பயன்படுத்திக்கிறானுங்க. ஆனா இந்தியா மோசம் திட்டுவானுங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. அது அன்னைக்கு அது நான் ஒரு நாள் முக்கால்வாசி பேர் சொல்லிட்டு இவனுங்க தான், அது முக்கால்வாசி ஐடி கம்பெனி தான். எல்லா இது ஒரு நிமிஷம் கார்த்திக் ப்ரோ. என்னன்னா ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ அது மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து ஒய்ஃபோட தம்பி இருக்கான். நான் வந்து டேய் உனக்கு ஐஃபோன் வேணுமான்னு சொல்லி ஒரு 4-5 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். அவன் ஐடில தான் ஒர்க் பண்றான். பட் அவனோட தாட் ப்ராசஸ் வந்து பிடிச்சிருந்தது. என்னன்னா நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க, ஒரு வாட்டி கிஃப்ட் கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் நான் வந்து 1 லட்சமோ 1.5 லட்சமோ போட்டு எவ்ரி 2 இயர்ஸோ 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா ஐஃபோனு அப்டேட் பண்ணுவானுங்க. அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷன் ஐஃபோனோட கேமரா குவாலிட்டியும் கம்மியாகும், ப்ராசஸிங் ஸ்பீடும் கம்மியாகும். ஏன்னா புது சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அவன் சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு இஎம்ஐ போட்டு வாங்கி இது பண்ணோம், அதனால தேவையில்லை. எனக்கு நார்மல் ஃபோனு நானே இங்கே வாங்கிக்கிறேன், 30,000 20,000 ஏதோ ஒரு ஃபோன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அப்படியே இருக்காங்க. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 2006ல் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் சம்பளம்.
ஓகே. இன்ஃபோசிஸ்ல 12,000 ரூபாய் சம்பளம். பெங்களூர்ல, மைசூர்ல இங்க அங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சம்பளமே வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா என்ஜாய் பண்ணோம் நல்லா. அதுக்கப்புறம் நான் நெறைய சம்பளம்லாம் வரும்போது வந்து, அந்த ஒரு இது இருக்கு பார்த்தீங்கன்னா இல்ல. ஏன்னா வந்து இந்த பட்ஜெட் போட்டு மெஸ்ஸு அப்போ ஒரு ஆந்திரா மெஸ்லாம் இருக்கும். ஆந்திரா மெஸ்ல வந்து இந்த கார்ட்லாம் குடுப்பாங்க. கார்டு குடுத்து, சாப்ட்டு அப்படிலாவும் இருந்த ஐடி பீப்பிளும் இருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ கூட இருக்காங்க அந்த மாரி. ஸோ அதுதான் வந்து என்னன்னா, அந்த எக்ஸாம்பிளும் வந்து நம்ம சொல்லி, அவங்கலாம் எப்படி வந்து வாழுறாங்க, எப்படி இது பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து உடனே ரூ. 1,00,000 2 வருஷம், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா ரூ. 1,00,000ன்றதுலாம் செம்ம உருட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆவரேஜ் சேலரி எனக்கு தெரிஞ்சு 3 லேக்ஸ் தான் வந்து சொல்றாங்க. எனக்கு இப்போ நான் அங்க இல்ல, இந்தியால இல்ல. பட் இருந்தாலும் வந்து சொல்றாங்க. மேபி 2Gயோ வேற யாராவது கரெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து புதுசா ஒரு ஃப்ரெஷர்ஸ் வருஷத்துக்கா எடுக்கிறவங்க ஒரு 2 லேக்ஸ் வருஷத்துக்கா டு 3 லேக்ஸ் தான். ஒரு லேக்ஸ்னா வருஷத்துக்கு. வருஷத்துக்கு. ஆமா. ஆமாண்ணே. இல்ல per இப்போ annum ஃப்ரெஷர் 3 per annum ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 3ன்றது 2.5ல இருந்து 5குள்ள தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு. நீங்க 3 3 இயர்ஸ் ஆனக்கா 8 அந்த மாதிரி வாங்கலாம். ப்ரோ 5 சர்வீஸ் அந்த மாதிரி கம்பெனி போனா வந்து 12 to 18 அந்த மாதிரி போகும். சர்வீஸ் கம்பெனி அதுதான். எப்படின்னா வந்து ஃபீல்டு 3.6 பொறுத்து வந்து தான் இருக்கு. வச்சிருக்கானுங்க. இதே வந்து நீங்க கொஞ்சம் டாப் டியர் 2 டியர் காலேஜ்ல இருந்து வந்தீங்கன்னா 4.4 4.6 வரையும் கொடுப்பானுங்க. இல்ல பட் என்னன்னா ப்ராடக்ட் கம்பெனிஸ் ப்ராடக்ட் வந்து பேஸ்ட். ஆல் டுகெதர் டிஃப்ரெண்ட்லி. இப்போ அவங்க என் வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து 18லாம் கொடுப்பானுங்க என் கம்பெனில. இல்ல 18 lakhs குடுப்பாங்க. CTC பட் அந்த மாதிரி. என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆனா இருக்கணும். இல்லன்னா வந்து அவங்க அதுக்கெல்லாம் குடுக்குற வந்து நீங்க ட்ரெயினிங்க்கு வந்து ஒண்ணு ஸ்பெஷலைசேஷன் இருக்கணும். அதுக்கெல்லாம் 18லாம் வந்து நீங்க ஒண்ணு ஐஐடி, என்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த ஒண்ணு சென்னையில இருக்கு அந்த பிரான்ச்ல இருந்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில கூட அந்த இது வாங்குற பையன் தெரியும். பட் ஒருத்தர் தான் எடுத்திருப்பாங்க ஒரு பேட்சுக்கோ இல்ல 2 வருஷத்துக்கோ இல்ல தடவையோ. இல்ல இல்ல ப்ரோ. பிஎஸ்ஜி பெங்களூர்ல அந்த இது இருக்குல்ல, பிஇஎஸ் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரானிக் சிட்டி பக்கம் அந்த மாதிரி காலேஜுக்கு கூட உங்களுக்கு கொடுக்குறானுங்க. பெங்களூர் பிஹெச்டி IIIT. கிடைக்கும் ப்ரோ. குடுப்பாங்க. நாட் என்னன்னா எல்லாருக்கும் வந்து கிடையாது. டிபெண்ட்ஸ். எல்லாருக்கும் வராது. அந்த கம்பெனி கிரைட்டீரியா பொறுத்து. லைக் நீங்க இப்போ ரொம்ப அந்த ப்ராப்பர் டெக்னாலஜி கோர் டெக்னாலஜி கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறானுங்க 18லாம் மினிமம் ஸ்டார்டிங் சேலரியே. கூகுள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளோட ஐஐடி ரெக்ரூட்மெண்ட், என்ஐடி ரெக்ரூட்மெண்ட்லாம் மினிமமே 36 lakhs. கூகுள் எவ்வளவு பெருசு, ஐஐடி என்ஐடி எவ்வளவு இது. அது அவங்க ஐஐடி ஏ என்ஐடி அமேசான் ஐடின்னு இல்ல, சொல்றேன், அவங்க அமேசான் அந்த எதுக்கு மாதிரி. போனாலுமே அவங்க வாங்குற பேக்கேஜே அதிகங்க. இயர்லி வந்து ஃப்ரெஷரே வந்து 60 lakhs வாங்குற பேக்கேஜ் எல்லாம் இருக்குங்க. ஐடிக்கு மட்டும் இல்ல, அவங்க எந்த இதுலனாலும் டைரக்டா தூக்கிட்டு போய் ஒரு பெரிய பொசிஷனே கொடுத்துட்றாங்க. அது நம்ம கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. ஐடி இல்ல இப்போ இல்ல மாறா ப்ரோ. என்னன்னா அது எப்படி வரும்னா, நீங்க வந்து காலேஜ் இப்போ 3rd இயர் ஃபைனல் இயர்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நல்லா பண்ணீங்க வச்சுக்கோங்களேன். கம்பெனியோட வந்து இன்டர்னா போய் நீங்க டை அப் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்கன்னா, நீங்க சொல்றது மாதிரி எந்த காலேஜ்ல படிச்சாலும் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லேக்ஸ் வாங்குற இடத்துல நீங்க ஒரு 6 லேக்ஸ் வந்து கேட்கலாம். ஏன்னா வந்து அவன் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி இமீடியட்டா வந்து ப்ராஜெக்ட்ல பிளேஸ் பண்ணா உங்களுக்கு இமீடியட்டா யூ ஆர் பில்லபிள் ரிசோர்ஸ். ஐடியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அவங்க இமீடியட்டாக பில்லபிள் ரிசோர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அதுதான் அவங்களுக்கு. ஏன்னா வந்து பில்லபிள் ரிசோர்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் எப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஒரு சில கிளைண்ட்டுக்காக வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து பில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்து எடுத்துக்கிட்டு உடனே வந்து ப்ராஜெக்ட்ல போட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் டீமில் வந்து உங்களை டெவலப்பராகவோ ப்ரோக்ராமராகவோ வந்து இது பண்ணிடுவாங்க. ஓகே. பட் முக்காவாசி அதான் நான் சொல்ல அந்த பாயிண்ட் என்னன்னா அந்த 1.5 லட்சம் 1 லட்சம் அதெல்லாம் வந்து மேபி இருக்கலாம். பட் அவங்க யாரும் வந்து வெளியில வந்து எனக்கு 1 லட்சம் சம்பளம் 1.5 லட்சம் சம்பளம்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க நம்ம டுமில் மாதிரி. பட் இன்னும் டுமில் என்னன்னா அவர் என்ஜாய் பண்றான்னு கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி அவர் என்ஜாய் பண்றான்னு சொன்னாலும் ஓகே. அதை விட்டுட்டு அது இதுன்னு வந்து இல்ல அது அதுல அப்படி இல்ல முக்காவாசி ப்ரோ. உருட்டு தான். எல்லா அது இடத்துலயுமே சொன்னது டுமில் எல்லா தானா? இடத்துலயுமே அப்படி ஒரு பெர்சன்டேஜ் இருப்பாங்க ப்ரோ. ப்ரோ அவரு டுமில் வந்து எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லை ப்ரோ. அவர் ஏதோ ரொம்ப டுமில் இல்ல சொல்றேன் சம்பளத்துக்காக நம்ம. பேசுறாரு. அவரு பேரு தான் டுமில, சொல்றதும் டுமிலான்னு தெரியல. ஆமா அப்படிலாம் வந்து யாரும் பெருசா ஏன்னா பண்ண 1.5 மாட்டாங்க. லட்சம் வாங்குறவங்க வந்து இங்க டைம் ஸ்பேஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி இருக்கலாம். நம்ம என்ன பண்றதில்ல. அப்படியெல்லாம் கணக்கு இல்லை ப்ரோ. எனக்கு என்ன அவர் அந்த அளவுக்கு சென்ஸ்லெஸ் கிடையாது. சும்மா சரி ஆடியன்ஸ் இத்தனை பேர் இருக்காங்களே அதுக்காக சொல்லியிருப்பாரு. இல்லையா 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு டேக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 1.5னா 18 கிட்டத்தட்ட உங்களுக்கு 30% ஸ்லாப்ல வந்தாச்சு. அவங்க டேக் ஹோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் 1.10 20 வந்துரு. அட்லீஸ்ட் 20 வந்துரு ப்ரோ. 1.10 அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா.
வேற யாருக்கு இன்ஸ்பெக்ட் இல்ல? கார்த்தி ப்ரோ என்ன எஸ்டிஆர் கான்சர்ட் போயிட்டாரு, அவர் எதுவும் படம் கண்டினியூ பண்ற மாதிரி இல்ல. யாரோட கான்செப்ட் அது? கார்த்திக் ப்ரோ யுவன்தா? யுவன் தான் கான்சர்ட், bro. யுவன் கான்சர்ட் மலேசியால. அது நிறைய தடவை இருக்கே ப்ரோ. அது போன டைம் சிங்கப்பூர் இங்கே போயிருந்தாருல, இது 2வது 3வது தடவை தானே? அது கரெக்ட் ப்ரோ, பட் அது போன டைமுக்கு இந்த டைமுக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு, கடைசியா படம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அது கேக்குறேன். வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. ஏதாவது சொன்னா சண்டைக்கு வருவீங்க, காலைல ஃபுல்லா நம்ம திட்டுவீங்க. எதுக்கு? பரவாயில்ல சொல்லுங்க, நம்ம பசங்க தானே. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், எதுக்கு? பரவாயில்ல சொல்லுங்க, என்னத்த போய். என்னங்க விஐபி படத்தோட டைலாக் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் 300 ஓடி போயிட்டாங்க, இன்னும் நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பண்றது? கான்செப்ட்ல போய் டான்ஸ் ஆடிட்டு பாட்டு. முடி வளர்த்திட்டு இருக்காரு ஓகே bro. ஓகே, நல்ல விஷயம் தான். இல்ல நான் தப்புன்னு சொல்லுங்க. பட் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்தவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க? எஸ்கே என்ன பண்றாரு? அதே நான் தனுஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு? யாரு லாஸ்டா வந்தாங்கன்றது முக்கியம் இல்ல. இது எத்தனை வருஷமா முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். என்ன முடியும் போதுன்னு அப்புறம் கடைசியா என்ன ஒரு 65 வயசுக்கு அப்புறம் எண்ணி பார்க்கலாமா யார் லாஸ்டா வந்தாங்கன்னு? ஏங்க ரஜினிகாந்துக்கு 75 வயசுங்க, ரஜினிகாந்துக்கு 75 வயசுங்க. ரஜினிகாந்த் பேக் டு பேக் படம் நடிச்சுட்டே இருக்காருங்க. கமலஹாசனுக்கு என்ன வயசு? 70 வயசு நடிச்சிட்டு இருக்காருங்க. பாலையா நீங்க சொல்றீங்களா, பாலையா ட்ரோல் அதுன்றீங்களே. அடுத்த வருஷம் தலைவனுக்கு 2 படம் ரிலீஸ். இந்த வருஷம் படம் ரிலீஸா இருக்கு. சும்மா இதே பேசிட்டு இருந்தா. I am from Andhra. I can understand Tamil, but I get the point which you are trying to make. I kind of find a coincidence, which is recently bro, the I know trend has Telugu, started bro. with this. I know Telugu, bro. I watch Telugu movies. Telugu vacha bro. I can understand Telugu, bro. Raga bro, Karthi Balaya fan, so you can talk in Telugu. లేదు I learned Telugu from Balaya, bro. I like to look at the film like a regular audience. Fan లాగా చూస్తే ఆ కిక్ ఉండట్లేదు. It's hard to enjoy all the movies as a fan of one star. Bro, நீ தெலுங்கு தானே bro, அப்புறம் ஏன் bro தமிழ் பசங்கள சாம்பார்னு கிண்டல் అంటే ఇప్పుడు అన్న అట్లా కాదన్న. ఇప్పుడు తెలుగులో మాట్లాడానంటే అందరూ తెలుగు అర్థం చేసుకుంటారా పాయింట్ అంతే. తెలుగులో మాట్లాడు bro. Raghu bro, why you are calling Tamil people as sambar, but bro, you are eating always sambar every day. Balayaku పెద్ద fan bro. Balayaku పెద్ద fan. ఈ జై బాలయ్య అనే ట్రెండ్ ఎప్పటి నుంచో నడుస్తుంది భయ్య. ఇప్పుడు ఎలాగైతే కడవులే అజితే అన్న ట్రెండ్ నడుస్తుందో, ఇట్స్ ద సేమ్ కైండ్ ఆఫ్ థింగ్ వితౌట్ ఎనీ రీజన్. ఏ రీజన్ లేకుండా ఒక ఏ ప్లేస్ లో అంటే ఆ ప్లేస్ లో జస్ట్ ఇమాజిన్ ఒక గ్రాడ్యుయేషన్ సెరమనీలో జై బాలయ్య అని అరిచారు. దెర్ ఇస్ నో రీజన్ ఫర్ దట్. సరదా ట్రెండ్ అవటానికి అంతే. దాన్ని ఇన్స్టాగ్రామ్ లో ట్రోలర్స్ వీళ్ళందరూ కలిసి దాన్ని హైలైట్ చేశారు. అది అలా వెళ్ళింది అండ్ ఇట్ ఈస్ స్టిల్ గోయింగ్ ఆన్. Bro, I have one it's a trend bro. Here is a recent trend. It's Kadavule Ajit. That trend, Ajit gave a letter, press release on the like that. Jai Balaya is a vibe material. Yeah. See that's what I'm saying. అదే చెప్తున్నాను భయ్య. ఆ జై బాలయ్య అనేది ఎంత పీక్ లోకి వెళ్ళింది అంటే, ఇప్పుడు డైరెక్టర్స్ ఆ జై బాలయ్య అన్న ఆ వైబ్ ని సాటిస్ఫై చేయడం కోసం కొన్ని ఎలివేషన్ సీన్స్ తయారు చేస్తున్నారు. బాలయ్య కి ఒక సినిమా రాస్తున్నాం, ఒక స్టోరీ రాస్తున్నాం అంటే is it clear now? Bro, you are from Telangana or Andhra? హలో, వినిపిస్తుందా? Yes bro. ఓకే. తెలంగాణ, హైదరాబాద్. ఓకే బ్రో. అంటే నేను ఫిల్మ్ మేకింగ్ జోన్ లో ఉన్నాను అన్నమాట. నాగ్పూర్, ఢిల్లీ, அப்படியே காஷ்மீர் வரைக்கும் போயிருச்சுனா பரவாயில்ல. సూపర్.
பேன் இண்டியா ரீச் வந்துருச்சு ஸ்பேஸுக்கு. Bro, why your peoples are calling us sambar, bro? What is the reason for that? So there ఒక సిచ్యువేషన్ ఉంది భయ్య. I heard it from a very long time back. అంటే మా తాతయ్య వాళ్ళు తిరుపతి దగ్గర ఉంటారు. నేను కూడా సేమ్ క్వశ్చన్ అడిగాను మా తాతయ్యని, ఎందుకు తాతయ్య ఇలా అంటారు అంటే ఆయన నాకు చాలా ఇంట్రెస్టింగ్ స్టోరీ ఒకటి చెప్పారు. ராகவ் say this in English. இல்ல நான் சொல்றேங்க, நான் ட்ரான்ஸ்லேட் பண்றேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் புரியாம போயிருங்க. Bro, நீங்க Okay, okay, no problem. I'll put it in English. முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க. ரொம்ப பெரிய இங்கிலீஷ் கிளாஸ் My எடுக்கறாங்க, புரியாம grandfather போயிரும். stays in Tirupati. So I asked him the same question like a decade back. Why do this our guys call them sambar and all? So my grandfather told a very interesting thing, that they call Telugu people, the letters of Telugu look like jalebi, and they say that thing. So now we have to say something or the other. So they figured out that, the Telugu guys figured out that they love sambar in their curries and all that stuff. That is the reason we call them sambar people. That's what the story he gave me. Oh, that's all. We hate sambar. Really? Hey, No, but no, I no, love the bro. sambar you guys make, man. Sambar is our traditional, bro. Tamil Nadu more people will eat non-vegetarian only. We love biryani. Avoid sambar Avuna? Yes. Bro, தப்பா சொல்லாத bro. ஏன் bro நீ வேற சின்ன சாம்பார் சின்ன அப்படிலாம் வயசுல இருந்து கிடையாது. சாம்பார் சாப்பிட்டு இல்ல Bro, சாம்பார் sambar சாப்பிட்டு தான் எல்லாம் டெய்லி சாப்பிடுற ஒரு வளர்ந்துருக்கோம். ஐட்டம். நீனாவோ பிரியாணி இல்ல சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி தமிழன் பேசுறீங்க. தமிழ் தெரியுமா இல்ல bro? தமிழன் ப்ரோ, தமிழன் அப்படி இல்ல. நீங்க தெலுங்கு பீப்புள் கூட போய் சாப்பிட்டு பாருங்க. இப்ப நம்ம ரெகுலரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வெஜ் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க அதுலயே சாம்பார் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப ஒரு வாரத்துல 5 நாள்ல 3 நாள் சாம்பார் சாப்பிடுறதுனாலும் சாப்பிடுவாங்க தெலுங்கு பீப்புள். Bro, நம்ம 5 நாள் சாப்பிடுறோம் bro. நம்ம 5 நாளா நான் சாப்பிட மாட்டேங்க, நீங்க சாப்பிடுங்க. என்னால You சாப்பிட have முடியாது. been ஒரு in நாள் சாப்பிடுறதே Telugu பெருசு. states for quite a while. You figured it out very well. Yeah. Bro, சாம்பார் is our traditional, bro. No. We do love sambar, and we kind of give it a different name in Telugu, pappucharu, making it mixed with the dal and stuff. So yeah, you can Bro, call out the name why and we can. why you Telugu peoples like more spicy food, bro? That comes from the land of Rayalaseema, near to Tamil Nadu, the Tirupati and that areas. You So eat more chili powder, bro? yeah. Yava. What about ஏன் Guntur? சில்லி கொஸ்டினா கேக்குறீங்க అంటే அவன்கிட்ட? చిల్లీ పౌడర్ అంటే డైరెక్ట్ చిల్లీ పౌడర్ ఎవరు తినరు కదా భయ్య. కూరలో కర్రీలో వేస్తాం కొంచెం ఎక్కువ స్పైసీ. They say Guntur also, You right? get Guntur that chilli. feel, right? After eating something spicy, a couple of morsels of food, you'll get that tingling feeling around your tongue, and that feel gives a kick, and it exponentially increases the taste of the food. I mean, that's my perspective. I'm not sure if everybody is okay with that. Bro, say something. It looks like I have made you all go speechless by saying this one statement. No, it's good. We are so hungry, bro. Okay. So what's special today? Special today is good, bad, ugly, bro. Yes, Wow. bro. Tala. AK look, bro. No tala. AK look. I have actually fallen in love with the Daisy, AK's car. I've been following that. Who, bro? Daisy, the name of the car. Oh, car. Yeah, the So, racing thing உங்களுக்கு going தெரியுமாயா on with கார் that. பேர் தெரியுமா? ஒரு ஆந்திரக்காரர் தமிழ் தெரியுது, உங்களுக்கு தெரியாதா முதல்ல கார் தமிழ்நாட்டுல பேரு? இருக்க உங்களுக்கு தெரியல பேரு, அவர் ஆந்திரால இருந்து வந்து இங்க ஒரு சொல்லிட்டு இருக்காரு பேரு. ஆந்திராக்காரர் கண்டுபிடிச்சு சொல்றாரு கார் பேரை. இதுல இதுல வேற அவமானமா வேற I ரசிகர் வேற I சொல்றீங்க. my என்னங்க first movie பண்றது? of Ajit was Citizen. I saw that in a தல theater ஃபேன்ஸ் எல்லாம் when I தனக்கு was a ஒழிய kid. வேண்டிய தருணம் அது. From then on, I was a fan of Ajit.
Citizen, wonderful dialogue is there, bro. Maman, Marumagan, Attai, that dialogue you like, bro? Yeah, I mean, I'm not sure the Tamil dialogue No, bro. I Ponnu remember it well Kuduttor, enough. Ponnu But yeah, Eduttor. yeah. Bro, do you know Attipatti? Yeah, அங்க it's the same name of the village given in the movie name. Yes, Attipattu. bro. Attipatti. Attipattu. Wonderful. Just visit that village, bro. Good village. Really? But in the movie, it has been shown that it's been completely wiped out. How No, can bro. I He's visit, just bro? pulling your legs. He's just pulling your legs. It's a fictionary one. But when I was a kid, I really took it to heart. I mean, I thought it was a real story. That is the reason Ajit was crying so hard in the theater. I still remember me crying, looking at him. I mean, I was just some 7, 8 years kid or something. But I love the way he, the prosthetics things and all, apart from Kamalas and Bharati, you do. I love the way they did those changes on Ajit. I never thought it would work on some actor who is not really. I mean, he looked so glamorous guy kind of thing. I never thought that it would work on him, the prosthetic stuff and all. Yeah, at that time it was still new because multiple get-ups, right? So yeah. Yeah, yeah. I mean, I'm trying to get into the film industry now, so yeah, I've been learning quite a lot of things. Bro, you know Prashant? It is Prashant. என்னடா என்ன சொல்லலையேன்னு பார்த்தேன். Who is that, guys? Bro, famous YouTuber. Bro, he's a famous Really? YouTuber, bro. தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார், யூடியூப் சூப்பர் ஸ்டார். And, Bro. some political stuff, bro. Uh-huh. Interesting. Bro, Can you give the name Tamilnadu once again? I'll Bettavadu, just bro. type Very and check. very Bettavadu, Tamilnadu గురించి Raghu, పెద్ద that ఫ్యాన్ guy ఫాలోయింగ్ is ఉంది. actually that That guy is in the Tamil Tamilan DP. Okay. See my DP, bro. Raghav, I'll He's my explain role you. model. Raghav, I'll explain you easily. You know how famous Yeah, yeah. Karthik Ravi Verma is, right? Mm-hmm. 2 days before it was his birthday, and it was. அதெல்லாம் கேட்கவே இல்லை. எதுக்கு ஒரு எங்க நிமிஷம் அண்ணா நிறுத்திக்கோங்க, என்கிட்ட வராது. You know how this actually feels? கிராக்ல என்னங்க போட்டாங்க? This actually feels like, you know, I am some far away relative. I came to your house and you are all my relatives trying to feed me all the கலாய்க்கிறாங்க information. அவரு நம்மள. ஏங்க எப்படி பண்றீங்க? Same bro, likewise. And I'm loving Bro, it. இருங்க அப்படியே பேசி pan India space மாத்துவோம். Bro, Itish Prashant is famous YouTube reviewer in Tamil Nadu. That Tamilan is you see that DP, the display picture of Tamilan. Bro, he's a good actor, bro. You better you watch Papuji, bro. Just give me his YouTube channel name. I'll just search it right away. Tamil cinema review. Itish Prashant. Bro, he also has a t-shirt brand called Roar South. Not Road South, Wow. bro. Roar South. Roar South. Just like Vijay Deverakonda Rowdy brand. Yes. Yeah. If you have any doubts, with t-shirts, yes, bro. clothes, you can reach out. Bro, he purchased corn from Japan for satisfy his customers, bro. கொலை பண்ணிடுவேன் சம்பேஸ்தானோ தமிழன். And this guy really does a postmortem of a movie, I think. I mean, everything bit by bit. Each video ranges from 3 minutes to 10-15 minutes. Yeah, bro, he better gives you watch detailed reviews. that Muthuramalingam review, bro. Wonderful review. Wow. Oh, the latest one is the Pushpa 2 rule. கார்த்தி ப்ரோ தமிழன் பேசுறதெல்லாம் கடைசியில உங்க தலைக்கு தான் வரப்போகுது பாத்து. கார்த்திக் அண்ணா, they are saying something.
Bro, don't trust this Tamil bro. He's very bad guy. Bro. He's not a true fan. He's Anti-fan. he's anti-fan posing as a fan. So He's an auntie and uncle fan, bro. Yeah. Bro, no, I am a true variant of IT Sanda. Anti-fan. Anti. Super. Extraordinary people. Bro, you know elite peoples? Yeah, even I doubt that actually, you know. The election thing. Okay, bro. Tell me about Allu Arjun arrest and release. That is just a show-off thing. You know, I actually do this stuff about the news and all. There was a situation of Mohan Babu, the actor, his family thing going on. Have you heard? Yeah, we saw. Yeah. So Mohan Babu is supposed to get arrested. Okay. But he is out of the news now, and Allu Arjun came into the picture, and nobody is actually bothering about what Mohan Babu did. What he did, bro? He there was a journalist who came forward and asked, how is the situation going on in your house since you gave complaint on your son and your son gave complaint on you, etc., etc. He just took the mic from the reporter and smashed his head with that mic. I mean, legally speaking, it's like a attempted murder kind of thing. And now that in Tamil Nadu, we scold a journalist very badly, bro. Even we do, we troll them like anything. But those guys, they are just reporting it from no, bro. In right Tamil in Nadu, front of one of the journalists, Sauk Sankar, was arrested and beaten by lady constables, and he was put into jail for 6 months. No, So here usually, it is right, it's a very right on the thing, camera. bro. It was caught on the camera when people are actually watching it. I mean, it has become a sensation in the state, and people are watching it, and he did it. Bro, you know Sauk Sankar? Sorry? You know Sauk Sankar, bro? I think I've heard the name. No. Better avoid him, bro. Better avoid him. Okay. He is famous for Urutu, bro. For what? Raghav, actually, that Mohan Babu also had any political background. Yeah, his son is married to the some any which ways he's connected to YSRCP, Jagan, CM Jagan. Okay, so he's the opposition party. Then what is the problem to arrest him for that journalist attack? So in order to sidetrack that thing, they have to bring something else. So they arrested Allu Arjun right now, and within a day he came back again. So that was not a big deal. No, actually, Now he's saying that, even being a superstar, even I am not above the law. That is the reason I got arrested, or else I would have just spoken to the commissioner and I would have sat in my home and all. So it's like an eyewash for the public. Yeah, that's it. So you need something to talk about so that you can get your food digested in your stomach, right? That is what people are looking for. Actually, Mahesh Babu is connected to YSRCP. And the iPhone thing, it was very interesting. Allu Arjun arrested in. I mean, I like the way how it got diverted to many things. You can say about that one. Yeah, the iPhone thing, apart from all the things, some people use it for security. It says that, it offers better security than others. But most of the people, they just use it as a status symbol. They don't really know how to use it actually. Bro, it's mainly used for taking mirror selfies. நான் தமிழ்ல சொன்னது 2Gக்கு புரியுதோ இல்லையோ, அயனுக்கு புரியுதோ இல்லையோ, நம்ம புரிஞ்சிருக்கா இல்லையா? புரிஞ்சிருக்கு, கரெக்ட். அவர் அத கேட்டுதானே உள்ள வந்திருக்காரு. ஐபோன் ஆடம்பரம் நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாரு. நான் தானப்பா சொன்னது. அத மறுபடியும் அத பேச சொல்றாரு உங்களை.
No. I'm just saying I love the way how it got diverted from Yeah. talking about how people are using iPhones and etc. And it got to the point where how people are getting so much salary, at the offer point and all. That's how, bro. Every day space starts with one topic and then it deviates and then finally it ends up somewhere else. ஏங்க ஒரு ஸ்பேஸ் டெய்லி கேக்குறாரு போலயே. That is called being boys, bro. I know. Yeah. கார்த்தி ப்ரோ பேசாம சப்டைட்டிலுக்கு ஏதாவது போட்டு விடுங்க ரியல் டைம்ல. சப்டைட்டில் இல்ல ரியல் டைம்ல கேப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா நம்ம லாங்குவேஜ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல இருந்து ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். அது கூடி சீக்கிரத்தில் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேன் இண்டியா ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன பண்ணுவேன்? அரசுக்கு வர வேண்டியதான். ஐயப்பன் தான் அங்க இப்ப மேனேஜரா? Ayyappan bro is just enjoying everything, listening to everything. He's just making fun of us. He just gave that emoji. Bro, Ayyappan is the mastermind. No bro. So he's going to give Bro, the dialogue. You know Ayyappan? Better watch Wicked and Sports channel, bro. தமிழன் சும்மா ஏரியா கொஞ்சம் ஏரியா உண்டு Bro, ஸ்பீக்கர் he's ஒன்னு a இருக்கிறேன். big guy in Mumbai Indians team, bro. Mumbai Indians team. Yes, bro. He buy more players. He buy many players, bro. Bro, option பண்ணீங்களா என்ன? ஐயப்பன் bro. He will pass. What's happening? Bro, Wicked and Sports channel, subscribe. Sure. Bro, Ayyappan is one of the advisor for Mumbai team, bro. He advised Rohit Sharma. On players. He gave a suggestion to buy a player. He only gave Hardik advice. Pandya, bro. You know Hardik Pandya? He's a big fan. Everyone know. ஏப்பா கலாய்க்கிறீங்க பாவம். ஹார்திக் பாண்டியா தெரியும். Now I understand why தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் வைல்ட் பாத்துங்க வந்து திக்கி வச்சிருவாங்க தெலுங்குலே. Now I understand why Ayyappan bro is quiet. Everybody is coming into one gang and dragging him. Yes, no, bro. No ragging. Mumbai Indians, bro. Everybody likes Ayyappan. இல்ல நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேன். So much. நான் சப்போர்ட்டுக்கு இருக்கேன்பா மும்பை இந்தியன்ஸ்க்கு. ப்ரோ, நீங்க விகட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நம்மால தான் டீம் எடுத்தாரு, உங்களுக்கு தெரியாதா? சும்மா ஏரியா அவனை ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர்ல இருந்து எடுக்கிறேன். ப்ரோ வேணாம் அமைதியா இருக்கேன். பார்த்து பேசுங்க, சுவிட்ச் அவர் கையில. வேற யாருக்கு நீ ஸ்பீக்கர்ல? Bro, interview பாத்தீங்களா? how is Daku Magaraja first single, bro? Balaya movie. Yes, bro. Let's talk about our Balaya. எங்க அவர் காணோம்? இருக்காரலையா? இருக்காரு. Man of masses. மியூட்ல இருக்காரு. Man of masses. Bro, Balaya plus Taman combo always hit, bro. Bro, Balaya குறிச்சு மாத்தாரு bro. மாத்தாடு bro. Balaya Sankrant kaththaaru sorry. Saga bro. All the fights, have you seen the trolled fights etc and all of Balaya? Bro, troll, no more troll, no troll, bro. I understand. They compare Captain Vijaykanth Garu and Balaya Babu as equal. Vijaykanth is mass hero, bro. Mass hero. Yeah, see, that is the point. Only they can do that stuff in the movies. If anybody else tries to do that kind of stuff in their movies, they'll become jokers. These guys are the exception to do that. People will enjoy watching them do that kind of stuff. Punch a man and he will fly like 20-50 feet away. These are the kind of things we enjoy it. Only if Balaya does it,
no other hero, we are not going to accept it. No audience will accept it. That is the reason we shout out Jai Balaya. Yes, bro. That is the kind of mass following he has. I mean, the way I narrated it, it might go in a bad way too, but still I meant it in a very good way. No, everyone knows, so no problem. Actually, Karthi said Then the same. everything is fine. Bro, I am also big fan of Balaya, bro. Jai Balaya. Bala Yes, is bro. Jai Balaya. complete entertainer, complete actor. We can call anything. How was the celebration of Rajinikanth's birthday? Talaiva. Bro, how is the coolest song? Coolest. Extraordinary, bro. You won't believe it. I downloaded it. Bro, I will share in this place a sketch of Rajinikanth. Recently I have done. Which Tamil movie are you expecting, bro, Raghav? I'm looking out for Ajit's Big Bad Ugly and Coolie. And then, of course, I'm looking out for Lokesh Kanagaraj also. What is the idea he's coming up with? You know, bringing up all these movies with the concept of LCU. Do you guys follow LCU? How famous is the concept there in Andhra, Telangana? We actually enjoyed it so much. Vikram, bro, Vikram. You know, rather, I would really say, rather in the entire movie of Vikram, we have enjoyed the part of Rolex more. We have enjoyed the part of Santanam more. மாறன்லாம் போயிட்டாரே. You love Surya, bro? I mean, love is மாறா வந்து ஓவரா பேசினா ஆபீஸ் கங்குவான்னு அடுத்து இன்னொருத்தவனா கேட்டிருப்பான் குறுக்க வந்து அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லியிருப்பாரு. ப்ரோ கங்குவா எல்லாம் வந்து ப்ரோ I understood why you asked if I love Surya. The next question would be my comment about Gangua. Oh no, that's okay, bro. You tell. Tell about your experience with Gangua, bro. It was. I can't say it. I did not expect something like that from Surya, actually, frankly speaking. When I saw the poster and all that, I expected it to be the kind of movie which Vikram has done. I don't remember the name. Tangalan. Yeah, that one. Maybe something in that way. I expected it like that, and my expectations were collapsed after watching the movie. Bro, but do you know who directed the movie? Bro, you know Cheetah Siva? No, I mean, seriously, after watching that movie, I didn't want to know anybody. I just. Bro, next Ajit movie director, bro. Famous, bro. Shiva, you know Shiva, bro. Next Ajit movie director, bro. Yeah. அவர் ஏற்கனவே விட்டால் நீங்க விட மாட்டீங்க. இருங்க ஐயோ குண்டா இருக்க ஈக்க வச்சு 3 படம் பண்ணிட்டாரு. ஒல்லியா இருக்க ஈக்க வச்சு ஒரு படம் பண்ணிட்டாரு. என்னப்ப எப்ப பார்த்தாலும் அவரையே பேசிக்கிட்டு. இல்ல அவர் கடைசியில சொல்லணும் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்கன்ட்டு. The point of Gangua where I was disappointed is that, expectations. I shouldn't have had any expectations before going to the movie. Bro, why your voice is like this, bro? After asking Gangua's review. Why your voice is like so dull, bro? After asking about Gangua. Because I had expectations and the cost of the ticket
is high. So yeah. ப்ரோ தமிழன் இது தனிப்பட்ட வன்மத்தை அவர் மூலமா கொடுக்குற மாதிரி இருக்கே. அப்பெல்லாம் இல்லைங்க. ஹவு மச் காஸ்ட்? இல்ல அது அப்பப்போ அவங்க அண்ணன் லைட்டா அடிச்சா இங்க 400 இங்க வந்து450 something. அவர் உண்மையா வன்மை தாங்க எப்பயுமே, அப்பப்போ இல்ல. ப்ரோ உன்னை பத்தி பெருமையா விகடன்லாம் எடுத்து பேசுனேன் ப்ரோ. அதுக்கு பேர் தெரியும்டா, 2 பேரும் பெருமையா பேசிக்கிங்க. டெடி ஸ்பீக்கர் கொடுத்துக்கிற. ஆனா நீ வந்து வன்மத்தை கேக்கிட்டு இருக்க எங்க அண்ணனை பத்தி. இருங்க எங்க அண்ணன்ட்ட மாட்டி வரேன் நாளைக்கு. வேணாம் அவர் கண்டமணி திட்டுவாரு. பேசவே கூடாதுன்னு உன்னை பார்த்தாலே காண்டவர் அவரு. ஆமா, அவர் என்னை பார்த்து காண்டாலைங்க, அவரை பார்த்து அவருக்கு காண்டாரு. ஐயப்பன் ப்ரோ நாளைக்கு இதை சொல்லியே கூட்டிட்டு வாங்க. அதுல வேற திட்டிட்டு இருக்கும் போது மூஞ்சி பாரு அப்படிங்கிறாரு. எனக்கு சிரிப்பாரு அடக்க முடியல. அட எங்கங்க அவர்கிட்ட கேளுங்க. எல்லாமே 3 பேர் தெலுங்கு பீப்புள்ஸ் இருக்காங்க, பேசுங்க ஜாலியா. இது வேறயா? ஆஹா, అదే కదా బ్రో, కంగువా గురించి టాపిక్ వచ్చిన తర్వాత నేను కొంచెం డల్ అయ్యాను. ఎందుకంటే దట్ వాస్ కైండ్ ఆఫ్ మంత్ అండ్ కైండ్ ఆఫ్ టైం. మేబీ మై పాకెట్స్ వర్ ఎంప్టీ బట్ స్టిల్ ఐ వెంట్ అవుట్ టు వాచ్ ద மூவி. అండ్ இது யாராவது கேளுங்களா அவர்கிட்ட. இப்ப டிக்கெட் பிரைஸ் சொன்னார்ல அவரு, அவங்களோட ஸ்டேட் ஆக்டர்ஸ் இல்ல அவங்க ஸ்டேட் ஆக்டர்ஸ்க்கு ஈக்குவலா ரேட் சேல்ஸ் ஆச்சான்னு மட்டும் கேளுங்க. Raghav bro, I understood what you asked. You are saying Pushpa 2 rates and all. Yeah, right. Those Pushpa 2 is like we would even I am calling it a disaster, because as an audience I would say that if I'm going into the theater to watch something and I have paid something like 300 or something, call it the ticket price is 300, an average audience would expect it like call it a 400 rupees experience to watch it on the screen, and then and only then they'll be satisfied, or else that's gone down. Yeah, I think for Kanguva they gave huge hikes, bro, for the movie. Kanguva, it's about the presentation and the marketing, how it was done, and what was shown in the movie was different. That was a very big, I would say, bad thing to do. You like the DSP music, bro? సినిమా బాలేదు అంటే ఏది నచ్చినట్టే భయ్యా. Meaning? I'm sorry. சினிமா நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றாரு. ஓ அப்படி கரெக்டா சொன்னார்ல. சினிமா பிடிக்கலன்னா எதுவுமே பிடிக்காது. அவ்வளவுதான். கரெக்ட் தான். எக்ஸாக்ட்லி. தெலுங்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு வர வர. அவ்வளவுதான். நீங்க தெலுங்கு அப்டேட்ல எடுங்க, போடுங்க, தெலுங்குல பேசுவோம். அவ்வளவுதான். கத்துக்க வேண்டியதான். நம்ம தான் அந்த மாதிரி தான். இப்படிதாங்க அன்னைக்கு ஒருத்தன் கன்னடா பேசிட்டு இருந்தேன்ல, அதுவும் புரிஞ்சிருச்சு. அடுத்து ஹிந்திக்காரனா இருக்கணும். அப்புறம் அகில்னு ஒருத்தர் மலையாளம் பேசுவார் தெரியுமா? அகிலா பேர் மறந்துட்டான். நானும் அப்படிதான் தமிழ் ஒரு பாட்டி ஹிந்தில வந்து பேசுனாங்களே. You guys understand Kannada also? இப்ப அப்பப்ப இந்த பார்லிமெண்ட்ல பேசுறதெல்லாம் ஹிந்தில பாத்துக்கிட்டு இருக்கேன், அதுவே புரிய ஆரம்பிக்குது. என்ன 2G? Kannada also bro, Kannada also. Kannada we understand bro. Hindi I learned Tamil in a very interesting way. First I watched VIP movie in Telugu, Raghuvaran's sorry. Then I watched Raghuvaran in Tamil. So the dialogues were very similar, and that way I understood Tamil. And from then on, I started watching straight Tamil film. Bro, you understand Hindi? Like, I can speak Hindi. Okay. So ஹைதராபாத் நிறைய பேர் பேசுவாங்க. தமிழ்நாடு தவிர எல்லா பக்கமும் ஹிந்தி பேசுவாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். Hyderabad is like the இப்படியெல்லாம் இல்ல bro. இப்போ language இல்ல in பெங்களூர்ல Hyderabad பேசுவாங்க நிறைய பேர். பெங்களூர்ல நிறைய பேர் தெரியும்.
அது பழக்கத்துல வர்றது. ஸ்கூல்ல படிக்கிறனாலலாம் வந்து வராது. Who is Bro, from Bangalore, bro? bro, Raghavendra. Bro, why people are calling Tamil people as a sambar? True. Sambar road, sambar. Why people are calling like that, bro? I like to know that. எப்ப What is the reason ஏன்னா behind இது that? கேட்டாங்களே அவங்க ஆல்ரெடி. அது நான் இப்பதான் join அதுக்கு பண்ணேன். லேட்டா தான் ஏங்க, join அது பண்ணேன். ரொம்ப அரை மணி நான் நேரம் ஏங்க லேட்டா அது தான் join ரொம்ப பண்ணேன். சிம்பிளுங்க. ஏங்க அது ரொம்ப சிம்பிளுங்க. அவன் காரமா சாப்பிட்றான்னு கிண்டல் பண்றீங்க. நீ சாம்பார் மாதிரி சாப்பிட்ற. சாம்பார் எப்படி காரமாவும் இருக்காது, ருசியாவும் இருக்காது. அந்த மாதிரி நீ சப்பையா சாப்பிட்ற. அந்த மாதிரி தான் சாம்பார். இல்லைங்க, இப்ப நீ வச்சு இப்ப அடிக்கலாம்லங்க. சிவகுமார் இப்பதாங்க ஜாயின் ஆனேன், அதனாலதான் கேட்டேன். நம்ம எப்பங்க அவங்கள ஜிலேபின்னு கூப்பிட்டோம்? முன்னாடிலாம் வந்து அஹ், இங்க ஆளுங்களே ட்ரோல் பண்ணும்போது அவன் ஒரு சாம்பார்ப்பா அப்படின்னு மாதிரி தான். அவன் ஒரு தயிர் சாதம், அவன் ஒரு சாம்பார் ட்ரோல் பண்ணிருப்பானுங்களே. எல்லாம் ஐயர்கிட்ட இருந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது தான். வந்துட்டான் நாம அப்ப முன்னாடி எல்லாம் அவனுங்களை தானே எல்லாம் அடிக்கணும். Coming to இப்பயும் the அவனுங்களை தான் அடிப்பான்னு வச்சுக்கோங்க. movie அவனுங்களை தான் stuff ஈஸியா and all, அடிச்சுக்கலாம், it is திருப்பி a அடிக்க different மாட்டானுங்க. point. ஆனா அங்க சுத்தி கடைசியில அவனுங்களை மட்டும் தான் அவனுங்களை மட்டும் தான் எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிக்க மாட்டானுங்க. இப்படியே ரீசெண்டா அடிச்சிட்டு இருப்பானுங்களா. அந்த மாதிரி தயிர் சாதம், இந்த சாம்பார் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருப்பானுங்கல்ல இந்த ஐயர் பசங்களை. பாவம் அவங்களை அடிச்சு இதெல்லாம் வந்து இதாக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இவனுக்கு என்னமோ இவனுக்கு பெரிய ரவுடி மாதிரியும் இந்த ஃபுல்லா சரக்கு போட்டு போய் ரோட்டு கடையில வந்து ஆப்பாளி சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி. டேய் போடுறதுனா போடு, யார்கிட்ட சண்டை போடுற, நீ ரவுடிட்டு போடு. அது ஒரு சும்மா சாம்பார் தயிர் சாதம் இவனுக்கிட்ட தான் சண்டை. ப்ரோ இந்த மோகன் பாபு பத்தி சொன்னாங்கல்ல அவரு, அது நியூஸ்ல போட்டாங்க ப்ரோ. அந்த ரிப்போர்ட்டோட சீக் போன்ஸ் எல்லாம் உடஞ்சு போச்சான் அடிச்சடியில. Bro, I have one doubt, bro. Yeah. You guys still have the pride in Shankar or what, bro? Like, how is Game Changer? Any talk about it? Pongal Game movie, right? Changer, everybody is having high expectations, bro. That is there. And there are Okanisham. Andhra, Telangana, it's different. I'm asking only Tamil Nadu and Tamil people mainly. Like, how? Because he's in worst stage right now. Nah. If he gives a comeback, it's well and good. But what is the hype? No, bro, we will support, bro. If movie is good, definitely we will support, bro. Depends upon the screenplay and story, bro. Exactly. After first only we'll decide. That is one thing. Karthik Subbaraj is the story. That's the only positive thing which I have in my mind. But screenplay, yeah, second half they told it has come well. We have to see. Bro, we can't predict, bro. Any story can't predict. Okay, until some audience will like that, some audience doesn't like it. Doesn't matter, bro. Once movie get released, then only we'll get to know, bro. Before that, we can't decide, right? Because Karthik Subbaraj, maybe if the story written by Vijayendra Prasad, if Rajamouli, doesn't matter, bro. Once audience start like that, people will watch. Bro, the point is, before they would say it is Shankar's film, right? They're directed by Shankar. Shankar's movie is coming, and that is how people used to talk. Now, due to Indian 2 and all, how they started marketing it is like Ram Charan is acting in Shankar's movie because Ram Charan had a hit in Triple R. So they are strategically taking the marketing stuff and all. It's going good. Oh, actually, if movie become hit, then it will become Telugu movie. If movie is flop, then it's Tamil movie. You got it right, bro. Exactly. No, it's a good collaboration. Like that only they'll go because Ram Charan and Shankar. If at all, see, I don't want that to happen, but if at all by any chance, if something bad goes with Game Changer, they'll say, Ram Charan acted well. It's just the direction and the story. Say if at all the movie is a very big hit and all, then they'll say, see, that is Shankar. But since Ram Charan is there, that collaboration was super rare. They should do another movie again. This is how people will talk. Because that is how they love the creators and the actors in that way. Nobody will. Who is from Bangalore here, bro? I am from Hyderabad, bro.
Tell me, bro. I am from Bangalore. Okay. Which area, bro? Bangalore? Whitefield. Okay, Whitefield. Nice. Bro, நான் மாத்தள்ளி. Yeah, all that areas. Oh, yeah. You know. Bridge, மாத்தல் bridge. Okay. Bro, I used to live in சுசித்ரா Bangalore. பிரியாணி I பக்கத்துலயா? used to live in Electronic City. Bro, but you guys do this movie celebration mainly in Mukunda Theatre, right? In Bangalore. I don't go to any movie, bro. Why, bro? I watch once review is out after 10 days, 15 days. Okay. Bangalore first ticket rates are high. Yeah, that is there, but like you guys do celebration like Vijay, they do everywhere, but like most Tamil movies, like all heroes, they Correct. they do in like this Mukunda, Urvashi, the Hosur batch also comes. I've seen That's why in movies like Urvashi. In Urvashi, it happens. Yeah, Urvashi is like Rajinikanth's den, bro. Once upon a time, like Kabali time, the Kabali day one is still greater than Bahubali 2, I think. I don't know, but Kabali is like the day one was very huge in Urvashi. Like from Tamil Nadu, people used to come watch only for day one, benefit bro. shows. It's okay. It's okay, bro. Craze, na. It's all about craze. There is one fan called Badri. He will talk about this. Okay. Bro, in Hosur side, I think they are not giving permissions for benefit shows. I don't know why. Like the government. So many are now coming to Bangalore to watch. Yes. Hosur is in Tamil Nadu government, bro. It's Dravida No, model I government understand don't it's allow benefit shows, bro. Only 9 a.m. show. Huh? We allow only 9 a.m. Yeah, correct. Yeah, correct. That's what I'm telling. They all come watch in Bangalore and they go back. Because people will put all the spoilers after watching first show. Bro, but Hosur was a very good place for movies like 4 or 5 years back, bro. Now only they have kept multiplex, like mainly. Like even Telugu movies there, Telugu people also are more in Hosur side. Like they used to do celebration on great level. Bro, கார்த்திக் கார்த்தி bro, bro, நீங்க என்ன bro? நீங்க பெங்களூர்ல போய் பார்த்திருக்கீங்களா? யார் இன்னைக்கு கேக்குறீங்களா? ஏன் பெங்களூர் போய் ஆமா. எதுக்குங்க படம் பார்க்கணும்? எனக்கு புரியுது. இல்ல இப்போ நிறைய ஐயப்பன் கூட அடிக்கடி எல்லாம் போவாரு. அந்த மாதிரி போயிருக்கீங்கன்னு கேட்டேன். அவனுங்க போவானுங்க, அவனுங்க வேற மாதிரி. நம்ம அப்படியா? ப்ரோ என்ன ப்ரோ, குட் பேட் அக்லி செதுக்கி இருப்பாங்க உனக்கு. ஆதிக்க கடவுளே, உங்க போஸ்ட் தான் இப்பதான் பார்த்தேன். என்ன ப்ரோ சின்ன பையன் மாதிரி இருக்காரு? க்ளோனிங் ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன? சின்ன பையன் தான் ப்ரோ அவரு. just 53 years old young man. இரியா தமிழன், எங்க அண்ணனே இந்த மாதிரி உடம்பு குறைக்க சொல்றேன். ப்ரோ உங்களுக்கு தெரியாதா? தெரியும் உங்களுக்கு. அண்ணன் கொஞ்ச நாள் சுகர்லாம் இல்லாம அரிசி இல்லாமலாம் வாழ போறேன்னாரு, மறந்துட்டீங்களா? ரொம்ப ட்ரோல் பண்றீங்க நீங்க, பாவம். ப்ரோ ஏன் ப்ரோ ட்ரோல்? இல்ல அவர் சொன்னதான் ப்ரோ சொன்னேன். தமிழன் ப்ரோ, நான் இதுக்காகவே இதை மட்டும் கட் பண்ணி அண்ணனுக்கு அனுப்ப போறேன். அண்ணன் உடம்பு குறைச்சது நிக்க போறாரு, அப்போ உனக்கு தெரியும். ப்ரோ அவரு சக்கரை போடாம டீ குடிக்க போறேன், சுகர் இஸ் வெரி டேஞ்சர் அப்படிலாம் ட்வீட் போட்டிருக்காரு ப்ரோ. நீங்க பார்த்தது இல்லையா? உண்மையதாங்க சொல்றாரு, சுகர் சாப்பிட குறைச்சாலே உடம்பு குறைங்க. அதத்தான் ப்ரோ நானும் சொல்றேன். அந்த மாதிரி சுகர் எல்லாம் குறைச்சு அண்ணன் பேக்ஸோட வந்து வேற மாதிரி இறங்க போறாரு ப்ரோ ஒரு நாள். சரி, அவர் இவ்வளவு சொல்லியிருக்காரு, நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? ப்ரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ப்ரோ. சுகர் எல்லாம் போட அதெல்லாம் பண்ணுவோம் ப்ரோ அண்ணனுக்காக. நான் என்ன ப்ரோ ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த ராபின்சன் இருக்காருல்ல, இவர் ஏதோ தெலுங்கு படத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. டக்குன்னு ராபின்சன் வந்து அவரை பார்த்து, ஏன் பிரசாந்த் நீங்க ஏன் தெலுங்கு படத்துல ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. அதெல்லாம் விடவா இது? ஆமா, அவரும் அதுக்கெல்லாம் கனெக்ஷன்ஸ் வேணும், அதுக்கெல்லாம் இன்னும் வேற இடத்துக்கு போகணும்னு தானே சீரியஸா தான் பதில் சொன்னாரு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, பரவாயில்லையே. கேட்டுருவோம் ப்ரோ, மிஸ் பண்ணாலும். சீரியஸா எனக்கு ஞாபகம் இருக்காது இப்படி ஒரு பேசுனது, ராம்ஜன் கேட்டது. இல்ல கேட்டாரு, அவர் எதர்ச்சியா வந்து
எப்ப எங்க அண்ணா நீங்க வந்து பேச ஆரம்பிச்சா நீங்க நீங்க டைம் லைன் பார்க்க போயிருப்பீங்க. அவர் கேட்டாரு. இல்ல டைம்ல இல்லைங்க. நான் பெருசா இந்த பேசுறதெல்லாம் வந்து அப்பப்போ மறந்துடுவேன். அப்புறம் பெருசா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு சண்டை கிண்டை அந்த மாதிரி வந்தாலும் ஞாபகம் இருக்குமே தவிர அடுத்த நாள் அடுத்த வேலை Bro, அடுத்த like, நாள் அந்த how மாதிரி is it? போயிடும். Bro, one doubt. How, bro, your space is so famous? Like, 1 a.m. it is 600 listeners are there. Like, what crazy things you guys do, bro? 600 people. Bro, bro Karthi we have is big bro famous inside the industry, bro. So bro we have big history, bro. At the time of starting, Prashant Anna is a hardcore of this space, bro. No, actually, this space covers all topics. That's why. Not like that, bro. Not like that. No, I mean, like, you guys are not shouting, you guys are not if even fighting. Quietly, you guys are there, and 600 listeners are there. No hot topic also. No, bro, sometime Not more than fighting. 1,000 will wait, bro, for Karthi bro speech. More than 1,000 people will wait till 2:30 and all. Yes, bro. With Nowadays, Prashant Not like that, Anna, bro. this is If you have a girlfriend, or a lover, you talk to her in midnight, 11 to 1, 1 or 2, like that. I have many girlfriends like that, lovable friends. Okay. So they are listening, Karthik bro is listening Raghav, to me. They are listening my Raghav voice. famous. இங்கிலீஷ் Raghav பேசிட்டு very ஏதாவது famous. தப்பா பேசிட்டு Bro, Karthi bro பார்த்து Karthik பேசுங்க bro, bro, you, name போட்டு சொல்லிடுவாங்க. bro, with that statement, you actually made all of us your girlfriends, bro. What are you saying, Karthi bro? இல்ல bro, நீங்க No, இங்கிலீஷ்ல like ஏதாவது my தப்பா very girlfriends. wrong, bro. No. Not like that. They are listening my voice like a girlfriend. Maybe This is very wrong, bro. they can think that I'm their girlfriend. bro, and YouTube 13,000 girlfriends are there for Karthi, bro. Playboy Karthik. Karthi bro ரெயின்போல சேர்த்திடுவாங்க bro லிஸ்ட்ல. வேணாம் bro. Okay. Box office tracking he does. No, Okay, bro. understood. I'm telling the fact. Okay, you can listen at least more than 10 or 20 minutes. You can listen one guy, right? You can listen one guy's narration for more than 1 hour or 2 hours. But these people are daily listening our conversation, our talks. So they love us. So like that. Okay, understood. Nice. Raghav. Okay, I think they'll sleep like that only, bro. You guys will be talking, they'll sleep off. It will be like a lullaby. Bro, Bro, sometimes Karthi bro himself will sleep off. Bro, Karthi bro, his voice is like song for us, bro. R.R. Hero song. Yeah, that is what I'm saying. It's like a lullaby, sleep time song for babies. Lullaby na தாலாட்டு, bro. Bro, one doubt, bro, from Tamil Nadu box office, like which are the major centers, bro, where revenue comes? Like after Chennai, Coimbatore, Trichy, like tell some areas like where they contribute to the box office. அவர் டிஸ்ட்ரிபியூட்டராங்க. Yeah, they'll have Chengalpattu is big area, bro. Chengalpattu. Where does that come, bro? Chengalpattu? Near Chennai, bro. Chennai is a very small city. So in cinema terms, I mean that in cinema terms, only 20 theaters only in Chennai. So outer of Chennai and then Tiruvallur, Kanchipuram, all districts come under Chengalpattu area. So it's a big area, like Nizam in Andhra. Right? Okay. I understood. Like Okay. see, if you compare Andhra, there are like 7-8 territories, and even a few Karnataka districts also go to Andhra. Nizam is big one, right? Nizam. No, Yeah, Nizam is like seeded. it's no Nizam is like Telangana district, full state, bro, full state, and yes, sir. 2-3 districts of Nizam and Guntur, right? No, seeded has Nizam and 5 districts. Nizam and seeded is Telangana, and Krishna, Guntur, East,
West. No, no, no. Only Nizam is full Telangana, and it has 2-3 districts of Karnataka and Maharashtra, 2-3 districts, something like that. And you come to seeded, it is this Kadapa, Kurnool, Chittoor, Anantapur, Bellary. Bellary is from Karnataka. So these 5 districts, and I think In Andhra, from your state, Krishnagiri and Dharmapuri comes under Karnataka box office. I think. No. If I'm not wrong. Only Krishnagiri, not It comes. Dharmapuri. Only Krishnagiri. Osur is under Krishnagiri district. So only Yeah, I know. Telugu I movies think are even releasing. Dharmapuri. Released by no. Dharmapuri Is no. Dharmapuri. It's not. No, where does this Pallipattu come? Pallipattu, this area, Pallipattu. You have idea? All Osur, Krishnagiri district. Okay. So this Changalpattu is the biggest area in Tamil Nadu state, like box office area. Yes, biggest area, and then Coimbatore, and then Madurai, and then Trichy. Chennai is based on film score. If your film is good, Chennai box office will be high. If the film is not good, Chennai box office is very low. Chennai can predict Chennai, and then Salem, and then Tirunelveli, so North Arcot or South Arcot. What North Arcot? North Arcot. Velur. Now, which is the highest, bro? Day one in Tamil Nadu state, like at present, opening. Leo. How much is it? Nearly 34 crores. 34. 34. Okay. But your overseas market is very strong, right? Like Tamil Nadu overseas market, like Malaysia, Singapore. Tamil people's overseas market is very big because of Sri Lanka Tamils. So that they spread all over the world. So their density is very high. ப்ரோ இவங்களுக்கு யூஎஸ் கனடாவில ஜாஸ்தி ப்ரோ தெலுங்கு ஆடியன்ஸ் யூஎஸ் கனடாவில ஜாஸ்தி. அவங்களுக்கு யூஎஸ்ல அதிகம், பட் நம்ம ஆளுங்க யூரோப்ல, மலேசியால, சிங்கப்பூர்ல இந்த மாதிரி இடங்கள்ல தமிழ் ஆடியன்ஸ் அதிகம். ஓவர்சீஸ் வந்து ours is only USA, bro, and big heroes will spread for many countries. But Tamil Nadu market is like very big. Sometimes even Tamil Nadu collection will be less than the overseas market collection. Like overseas is very big. I mean, when you say overseas, why the USA comes to picture is Hollywood is present in USA. So that is how they connect things, If you make a hit there are chances of distributors taking it to other level. Bro, now the market is growing very big for like Telugu films in USA. Like there was one limit. Now because of Kalki, I think it's completely changed. I think more students have settled in USA. The market is growing very big. It's like almost I think RRR is broken in USA. Like Kalki went so good. Yeah. RRR made the market there. I mean, the proper market with Steven Spielberg coming into the picture and talking about it and all, and that made a way to Kalki. Now people are actually waiting for the Kalki 2 and Raja Saab. Yeah, no. Basically, this Kalki movie, for Telugu films, it has increased in overseas, bro. Like so much, it has increased. Every area, Kalki, I think more than India, overseas, it has done very well. Even UK, I think Leo is the biggest opening film UK. After Leo, it's Kalki only. Yeah. Raghav, bro. Yes, bro. You said you want to get into the industry, right? What are you doing? Like, are you writing? You want to direct? What is it? Yeah, I'm into writing and direction. I've written 3 stories right now. So in search of producers. It's kind of extremely hard. Yeah, I mean, I made an independent film. It is the making of that film was done during COVID,
And at that point of time, my luck was so good that the producer he actually collected funds from people who acted in it, saying that it's a group funded film. And then he wrote in the agreement that after the release of the movie, you'll get back your money and remuneration. So he's not going to release the movie. And I am effed up completely. No, how did you do the movie? The movie came up well during COVID time. Yeah. I mean, I went into a rural area, and there I searched for locations which are like flexible for me, and I completed the movie. It was budget effective at that particular point of time when people are thinking only, we have to at least invest 2 or 3 crores or something for a movie. I made it happen in 30 lakhs. ఇక్కడ What ఏ is the ఊర్లో genre? చూసావు? Which genre is it? Raghav Himesh. How do you see many Telugu fans calling Surya's TFI's adopted son? Yeah, undoubtedly, you can easily tell, bro. Surya has gone inroads in Telugu market like long back. Not this recent times Vijay is gaining, but OG is Surya. If you Surya, ask me, then Karthi. Karthi The also. track had started with, of course, Kamal Haasan garu and Rajnikant garu. They are like Rajnikant, non-stop. and then but at present, if you compare other heroes, it's Surya only. Yeah. Like he can hit very hard also if a proper movie gets hit. No, he is. There are a lot of fans for Surya movies. That's a separate sect. Yeah, Vijayawada said I have seen they doing some rallies, banners, celebration, and all, bro. It does not happen for many movies. Like I mean, it's all about this thing, bro. Surya son of Krishnan. These movies touched people so well that they received him so well in such a way that they became fans to Surya. That is why they're calling him the adopted son of Telugu film industry. In fact, I am also Surya fan, bro. Oh, very good. Okay. Super, bro. Karthi bro, the Ilayaraja biopic drop ஆச்சா? Bro, I have a doubt, bro. This how this movie became flop, bro. That 24 movie, I still don't understand. I like that movie very much. How it became flop? It's not flop, bro. It's average to hit production, bro. It's not a flop here. There are movies which இல்ல we call ஆந்திராலாம் நல்ல கலெக்ஷன் தான். ஆந்திராலாம் நல்ல கலெக்ஷன் தான். Yeah, what about there are movies which become hit after they are televised, not in the theaters. Bro, like Seven Sins movie is a hit or flop there, bro. I still have a doubt. Here it is like it is good, bro, above average. It is not a flop. ఒక్క నిమిషం రాఘవేంద్ర బ్రో, నేను వాళ్ళని అడుగుతున్నా, నీ కాదు. Okay, కానీ Seven Sins, that AR Yeah, it's a super hit Murugadas. movie. It's super hit movie here. Okay. My favorite movie, bro. That's it. Even if also bro, but they expected huge, but it's a hit version here. Not a big hit. And what about this Matharan, that twin brothers movie? I used to watch that movie in repeats, like so much. I used to like when I in my childhood. Matran. Yeah, Matharan. That psych movie, bro. They'll be attached, right? One guy dies. Only the climax is little scary for me, but the movie was very good for me. Bro, I just have a question. Is anybody else into filmmaking? Of course, Karthik bro is in the distribution. So apart from him, no, bro. Okay.
Prashant is an actor. He's not here in today's space, but he's an actor. Nice. I should meet up with that guy once. You can actually contact him. He will respond. No, I'd like to actually have him in the space, since we are talking so much about the movies and stuff. Oh, he's a businessman. He's an actor. He's doing multiple things in the same time, bro. Prashant. I hope he gets a good night's sleep then, being that busy. கார்த்தி ப்ரோ அண்ணனை கனெக்ட் பண்ணி விடுங்க. டைரக்ட் பண்ண வராமா, எழுத வராமா? இல்லை அவரு தான் ஃபோன் நம்பர் வச்சிருக்காரு. இல்லை அவரு போட்டுருங்க. ஒரு 2 days 2-3 days கழிச்சு. So Raghav bro, Prashant is currently busy with some. Tollywood bro, you are from Tollywood. He is from Kollywood. ஏங்க இங்க இருந்து போட்டாங்க Tollywood. இதுல என்னங்க இருக்கு? Bro, Karthik bro, actually I see the entire film industry as one thing. Like recently Rana said, I don't like that. I know there is the language barrier, but apart from that, everybody is an actor. We are filmmakers and all. As simple. I'd like to keep it simple. I mean, if Prashant bro gets an opportunity in Tollywood or Bollywood, he would definitely go for it, right? Yes, bro. He should grow, bro. He should go. That Tamil, this boy, Tamil should release his potential, bro. கார்த்தி ப்ரோ, நீங்க ஃபியூச்சர்ல ஆக்ட் பண்றது பார்க்கலாமா ப்ரோ? ஏதாவது சான்ஸ் இருக்கா? பிரசாந்த் ப்ரோ மாதிரி டைரக்டா அரசியல் ப்ரோ, ஸ்டேட் அரசியல் தான். ஆமா, நடுவுல சினிமாலாம் கிடையாது. அடுத்த டார்கெட் அரசியல் தான். அரசியலுக்கு வருவது ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒன் மோர். பிஜேபி ப்ரோ. அப்ப உங்க ஃபேவரட் கட்சி பிஜேபியா? அது நடந்து ஜாயின் பண்ணுவீங்களா இல்ல தனியா ஆரம்பிக்க போறீங்களா? அரசியலுக்கு வருவது உறுதி. கொள்கை எல்லாமே பின்னாடி அறிவிக்கப்படும். அவ்வளவுதான். ஐயப்பன் அறிவிப்பார். இல்ல அது பிஜேபி எடுக்கிற முடிவுல இருக்கு. என்ன ப்ரோ? கொள்கை பரப்பு செயலாளர் ஐயப்பன். எனக்கு புரியல. எனக்கு ஏங்க எல்லாருமே ஒரு கட்சி ஆதரிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு அரசியலுக்கு வரும்போது இன்னொன்னு பேசுறாங்க. அந்த மாதிரி நாங்க அரசியலுக்கு வரும்போது என்னமோ அந்த டைம்ல ஒரு முடிவு எடுப்போம். அன்னைக்கு கொள்கை அறிவிப்போம். கொள்கை அறிவிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேளுங்க. அந்த கொள்கையுமே உருட்ட மாதிரி சொல்லுவோம். அதுக்கும் பதில் சொல்லுவோம். அன்னைக்கு. ஆனா அரசுக்கு வர்றது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். டாக்டர் 2G. கார்த்தி ப்ரோ, இல்ல பிஜேபில இருந்து பிரிஞ்சு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறீங்களா? நான் பிஜேபிலே கிடையாதுங்க. என்னால பிஜேபியே கிடையாது. இல்ல இப்ப நீ சொல்ல, இப்ப இவரு அண்ணாமலையே வெளியே வந்துட்டாருன்னா சொல்றேன். நீங்க சேர்ந்து ஒரு கட்சி ஒண்ணு தனியா ஆரம்பிக்க போறீங்களான்னு. நீங்க நியாயமா இருக்கு. நாளைக்கு எங்க அண்ணன் சீமானோட போடலாம். எடப்பாடியோட போலாம். வெளியே வந்து சொல்ல முடியாது. கார்த்திகோ டிவிக்கே சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சிவகார்த்திகேயனோட சேரலாம். Bro, guys, tell something about Vijay, bro. How is his political entry? How much can he succeed next election, according to you? Bro, still 1 year we have. He will be successful in make sure DMK wins. Bro, still there is a lot of time, bro. Still more than 1.5 years is there now. Many things will change, bro. People mindset also, right? No, one doubt. He'll go single or he'll go in alliance with any other party? He told clearly, bro, in the day one itself, he clearly explained that he is ready to align with anyone. He will give that chance. No, I mean, from what you guys are observing with the politics and all, whom is he leaning towards the most? No, okay, can you repeat that again, bro? I am not audible. Since you are observing the politics and following Vijay,
Whom do Hmm. you think he is leaning towards? Which party is he leaning towards most? He has Maybe invited everyone, bro. he invited everyone, bro. He But is open for if everything. he stand alone, there is a easy way for DMK to win again. Oh, it's something like that. Okay. Yeah, because he is Well, dividing outside. no, He's what about dividing outside. if this BJP and ADMK becomes alliance? Definitely it will not going to happen, bro. Maybe ADMK No, clearly because bro, because of that only they are clearly stating that, bro, they are not ready to join with the BJP alliance anytime. They are not ready. They are yeah, not but ready. MP They are not ready. election BJP BJP is also not got ready. some time. Bro, BJP is not ready, bro. Bro, like I'm not telling Both this are party is ready or that party is ready, but both the sides, ஏடிஎம்கே கூட if வந்து they become சேர்ந்துக்கணும்னு உட்காந்துருக்காங்களா எல்லாரும். if they become என்ன alliance, they சரிங்க can get செய்யல more போ. seats something. ஏங்க அவர் கேட்டதுக்கு நான் சொன்னேங்க. இப்ப உங்களோட சேர்றதுக்கு இன்னும் 100 பேர் ரெடியா இருக்க மாதிரியும் they are not ரெடியா. மூணு இருக்கனே எப்ப பிச்சிட்டு வரலாம்னு உட்கார்ந்துருக்கான் உங்களுக்கு. No, I have one doubt. If they go into alliance, can they win? Who? ADMK and BJP. If Vijay also included, there will be a chance, bro. Vijay, DDMK. But BJP should not be there, bro. If BJP is there, definitely they can. I don't think so, because the policies of BJP and the rest of the parties are not the same actually. No, this DDMK means that Vijaykanth party, yeah? Yeah, Vijaykanth party, Vijay, ADMK, there will be chance. Oh, nice equation. No chance, bro. Whoever joins ADMK, they will go into the mud. No chance. Except BJP, no one can help ADMK. They are sitting on almost 80% If of they votes. join BJP, it's a direct suicide. Nothing like that, bro. They should just adapt to BJP's தமிழ் style. தமிழ் தமிழ்நாடு இங்கிலீஷ் What about bro? What about Seaman? What about Seaman? Bro, just the politics has changed the entire thing. No, once again, what It has about become a Seaman? debate, He's increasing vote share, right? Vijay Seaman will is a lone increase his ranger, vote bro. share mostly. Bro, but he's getting some percentage, right? Bro, he's getting Bro, he's getting Bro, he's Tirunelveli, getting bro. percentage. He's getting donation, bro. He's getting percentage, bro. 2000 கோடியை விட்டு தனியா நிக்கிறாருங்க. Bro, problem is Seaman is getting the votes, but he's not converting them into the seats. Okay, so that is not going to make any sense to politics of Tamil Nadu. And to draw parallel to Pawan Kalyan politics, Pawan Kalyan started party in 2014 and he didn't contest. Okay, and also he was always a supporter of BJP and also he supported TDP, right? And so that is not the same case here in Tamil Nadu. Tamil Nadu is little different. Here, people think based on the caste, they may give a seats, okay? But people don't, not only directly vote to the person who is contesting the election based on the caste. Okay, the same caste person only is contesting on both the parties, both DMK and ADMK also same caste, but people choose party wise only. So Tamil Nadu is little different when compared to Andhra. Well said, bro. And also another thing is, I hope Vijay will have the same patience
what Pawan Kalyan had. Okay, to தமிழ் ஆடியன்ஸுக்கு சொல்லணும்னா என்னன்னா வந்து விஜயும் வந்து அதே பொறுமை இருக்கணும். பவன் கல்யாண் வந்து 10 வருஷம் ஆச்சு அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் டைரக்டாக ஆகல. ஓகே, அவர் ஃபர்ஸ்ட் டிடிபிக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல டிடிபிக்கு சப்போர்ட் பண்ணல. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டும் வந்து இதாச்சு. அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2009ல பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சிருக்கலாம், could have won, but Chiranjeevi came in and Chiranjeevi split the votes and YS Rajశేఖర్ Reddy he won the second term. Okay, unfortunately Chiranjeevi dissolved his party and he went with Congress. என்ன Right, ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுற மாதிரி அந்த இருக்கு. மிஸ்டேக் இல்லைங்க, அப்படி இல்லை. அந்த இது வந்து விஜய் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றோம் ப்ரோ. கமல் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவர் என்ன பண்ண சொல்றீங்க? அவர் எடப்பாடியோட போய் நின்று எடப்பாடி எங்கள எடப்பாடிக்கு முதல்வராக வாய்ப்பளிங்கள்னு சொல்லி விஜய் கேட்க சொல்றீங்களா? Bro, but standing single and getting MLAs, like so much stuff now, bro. Like money, everything matters. அப்படி போய் கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கேட்டு போங்க. இல்லை என்ன இருக்கு, போட்டா ஓட்டு வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். அப்படி போய் கேட்டு தோத்து போயிட்டீங்கன்னா அவமானம், அதை பார்த்துக்கோங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி. See the politics over here in Tamil Nadu, right? See, மொத்தமா ஒரே எலெக்ஷன்ல எடப்பாடி விஜய் 2 பேருமே காலி ஆயிருவாங்க அப்படின்னு தோத்துட்டீங்கன்னா. எக்ஸாக்ட்லி. அப்போ கமல் போயிட்டு டிஎம்கே ஓட்டு கேட்டாரு, அப்போ அவர் ஜெயிச்சிட்டாரா? அதனாலதான் கமல் மானத்தை இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் ரசிகமா பேசிட்டு இருக்கு காரணம் என்ன? அவர் ஒரு ட்வீட் போட்டா கீழே வந்து கழுவி ஊத்துறது காரணம் என்ன? அதான் வேற என்ன. எங்க தோத்துட்டா இமேஜ் போகாதுங்க. ஆனா எங்க நீங்க ஒரு இடத்துக்கு அடிமை ஆயிட்டீங்களோ அங்க இமேஜ் போயிடும். இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. எடப்பாடியோட போய் நின்று அவர் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எடப்பாடியோட ஃபர்ஸ்ட் போனாலே இமேஜ் போயிடும். எடப்பாடி சிஎம்னு சொல்லி இவர் வந்து எங்களை என்ன எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாலே அங்க இமேஜ் உடைச்சிடும். அதுக்கப்புறம் அவர் ஒருவேளை நின்று அதுவும் தோத்தி திமுக ஜெயிச்சிச்சுன்னா திமுகவுக்கு ஒரே கல்ல 2 மங்க அடிச்ச மாதிரி எடப்பாடியும் க்ளோஸ், விஜயும் க்ளோஸ் அந்த எலெக்ஷனோட. நீங்க நினைக்கிறீங்களா முதல்ல அவங்க 2 பேரு கூட்டணி நிப்பாங்கன்னு? இல்லைங்க, இவங்க சொல்றாங்க இல்லைங்க, எடப்பாடி கனவு கண்டுட்டு இருக்காருல்ல, டெய்லி நைட்டு தூங்கும் போதெல்லாம் கனவுல விஜய் தான் வர்றாரு போல இருக்கு அவருக்கு. அதுக்கு சொல்றேங்க, அப்படி ஒரு கனவு நடக்கவே நடக்காது. அது நடந்து அவர் தோத்துட்டா ரொம்ப 2 பேருமே ஒரே திமுகக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு 2 பேர்த்தையும் ஒரே இதை முடிச்சு விட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரி. ஆனா சீமா நினைச்சிருப்பாருல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீமா நினைச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி கூட அப்படி நினைச்சிருக்க மாட்டாரு, சீமான் தான் நினைச்சிருப்பாரு. தம்பி நம்ம கூட வந்து நம்மள முதலமைச்சர் ப்ரோ வந்து எடப்பாடி வந்து பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல மாத்திர வரைக்கும் அவர் மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரோ. சந்திரபாபு நாயுடு மாதிரி அவர் ஆந்திரால பார்த்தாரு, ஓகே நம்மளுக்கு மைனாரிட்டி ஓட்டு வராதா, உடனே பண்ணி மெஜாரிட்டி கன்சாலிடேஷன், பிஜேபி கூப்பிடு, பவனை கூப்பிடு, திருப்பதி எடுத்து பிடிச்சிட்டாரு. இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு வந்து உட்காந்து எங்களுக்கு எஸ்டிபி ஓட்டு போடும், அவன் ஓட்டு போடுவான், இவன் ஓட்டு போடுவான்ட்டு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி அவர் வயசும் போயிடுச்சு. இல்ல சந்திரபாபு நாயுடு இன்னொன்னு என்னன்னா வந்து ஒரு ப்ரூவ் பண்ண லீடருங்க. ஓகே, அவர் 1994ல சேம் ஆல்மோஸ்ட் எடப்பாடி மாதிரி தான் வந்து. இப்ப எடப்பாடி எதுக்குங்க தமிழ்நாட்டுக்கு? நான் கேக்குறேன், எடப்பாடி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? பிஜேபி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? பிஜேபி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? இந்தியாலே இருக்கு, உங்க கட்சியை இந்தியாலே இருக்கு. 2029 வரைக்கும் இந்தியால பிஜேபி தான். அப்புறம் என்ன நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்குன்ற? அப்புறம் நீங்க எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? இது பிஜேபி எதுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு 2017 உங்க தலைவர் கேட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கட்சியை காப்பாத்தி ஐயா மோடி ஐயா வாங்க ஐயா பன்னீர்செல்வத்தை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி என்னைய காப்பாத்துங்க ஐயான்ட்டு. இப்ப வந்து பிஜேபி எதுக்கா தமிழ்நாடு? இதுக்குதான் உங்களுக்கு எதுக்குலாம் உட்கார வச்சது? எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன 72 வயசா? இப்ப இந்த எலெக்ஷன் முடிச்சோம்னா அவர் பாட்டுக்கு வீட்டுல போய் சேலத்துல எடுத்துட்டு இருப்பாரு, பண்ண வீட்டுல. அதிமுக கட்சி இருக்காரு. சரி, ஈரோடு இடைத்தேர்தல் வரும் போட்டிருக்குது பாவம். ஆமா, பிப்ரவரியில வரப்போகுது. இப்ப எல்லா கட்சிக்குமே தலைவலி தாங்க. எல்லா கட்சிக்கும் தலைவலி தான். டிஎம்கே நிக்கணும், பிஜேபி நிக்கணும், தாவேகா நிக்கணும். 3 கட்சிக்குமே தலைவலி தான். பிஜேபி டிஎம்சி நிக்க அதெல்லாம் கிடையாது. டிஎம்சி எல்லாம் நிக்க வைக்க முடியாது. 3 கட்சியுமே நிக்கணும். 3 கட்சி நின்னே விஜய் எப்படி நிக்க? விஜய் இல்ல தாவேகா நிக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியும்
அப்ப நிக்கலாம் கண்டு அடிப்பாங்க. நீ 1 கோடி தொண்டர் வச்சிருக்கீங்க, 1.5 கோடி தொண்டர் வந்துட்டாங்க, நாங்க தான் சிங்கிள் மெஜாரிட்டி ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒரு எலெக்ஷன்ல வந்து நீங்க நில்லுங்க அவங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. அவங்க ஒரே பதில் தான் 2026 எங்க இலக்கு அதெல்லாம் நீங்க சொல்லலாங்க, நீங்க சொல்லலாம். பட் ஆனா என்னன்னா டோட்டலா இமேஜ் கெட்டு போயிடும். சரியா? இப்ப இந்த பை எலெக்ஷன் இருக்குது, அந்த பை எலெக்ஷன் நின்னுதான் ஆகணும். அப்ப அது சும்மா 1 வருஷம் கழிச்சு மட்டும் நான் 2 கோடி ஓட்டு வாங்கினோம்னு எவன் நம்புவான்? கார்த்தி ப்ரோ அப்ப யாரு நிப்பாங்க அப்படி நின்னா? திமுக ஜெயிக்க போறது திமுக, அது பிரச்சனை இல்ல. 2வது எந்த கட்சி வரப்போகுது அதுதானே மேட்ரு. நீங்க ஏடிஎம்கேவோட பெரிய கட்சியா அதை காட்டணும்ல, இல்ல ஏடிஎம்கே நின்று காட்டணும்ல நாங்க தான் 2வது பெரிய கட்சின்னு. அவங்க நிப்பாங்க. இப்ப உங்க சைடு நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா பிஜேபில? அதுதாங்க சொல்றேன், 3 பேத்துக்கு மன பிரச்சனை தான், 3 பேர் நின்றுதான் ஆகணும். சீமான் நின்று அவருக்கு பிரச்சனை, அவரு வாங்குற 10,000 ஓட்டுக்கு எப்ப நின்னுங்க அவர் நின்றுக்குவாரு. அவர் பிரச்சனையே இல்ல, அவ்வளவுதான் வாங்க அவரு. அந்த தைரியம் வேணும்ல. இல்ல எந்த எலெக்ஷனும் பாக்குறது கிடையாது, எல்லாத்தையும் நிக்கிறாருல. நீங்க பொய் சொல்லலைங்க. அவர் வாங்குற 10,000 ஓட்டுக்கு 10,000 ஓட்டுக்கு மேல வாங்குறாரா? 10,000 ஓட்டு தான் வாங்குவாரு. அந்த 10,000 ஓட்டுக்கு யார் வந்தா என்ன, அண்ணன் நின்றுவாருங்க, திமுக ஜெயிச்சிருங்க. ஓகேவா? அந்த 2வது இடத்துக்கு யார் வராங்கன்றத பேச்சுங்க. ஏடிஎம்கே பாய்காட் பண்ணுது அப்படின்னா ஏடிஎம்கே அவமானம். பிஜேபி வந்து பாய்காட் பண்ணுச்சுன்னா பிஜேபி இவங்கிட்ட கொடுப்பாங்களா? ஜிகே வாசன்ட்ட கொடுப்பாங்களா? ஜிகே வாசன்ட்ட கொடுத்தா ஓட்டு விழுவாது, அங்கே ஒன்றும் விழுவாது. தாவிக்க இவ்வளவு பேசிட்டு நான் 1 கோடி பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க, 1.5 கோடி பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க, நாங்க தான் அடுத்த தமிழ்நாட்டில் ஆட்சின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நிக்கணும்னா அவங்களையும் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன் எலெக்ஷன்ல நிக்கல நீங்க கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அவங்க நிக்க மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நிக்க மாட்டாங்கன்ற நீங்க நிக்கலன்னா அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன், அது ஓகேங்க, நிக்கிறது நிக்காது அவங்களோட விருப்பம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன், நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க சொல்றேன், தலைவலி தாங்க இந்த எலெக்ஷனு. 3 பேத்துக்கு தலைவலி தான். ஓகேவா? ஜெயிக்க போறது திமுக. ஆனா அங்க நின்னா மானம் போயிருமா போகாதா, இல்ல அதிகமா ஒரு 20-25% ஓட்டு வருமா அப்படின்றது தெரியாதுல்ல. ஒரு ஆள் நின்று ஓட்டு வரல அப்படின்னா பெரிய டேமேஜ். நிக்கலனாலுமே கிண்டல் அடிப்பாங்க. செந்தில் பாலாஜி இன்னைக்கே வந்துட்டாரு, செந்தில் பாலாஜி இன்னைக்கே ஊருக்கு வந்துட்டாருங்க. காலையே பசங்க ட்விட்டர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, எங்க என்ன சொல்லிருக்காங்க, 2026 தான் எங்க இலக்கு, அதுக்கு நடுவுல எந்த இடைத்தேர்தலையும் நிக்க போறது இல்லன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு காலையே எடுத்துட்டு வந்தாங்க. அது பிரச்சனையே கிடையாது, அது நீங்க சொல்லிக்கலாம். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க 1.5 கோடி டெண்டர் வச்சிருக்கோம், 1.5 கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க, ஏன் ஈரோட்ல உங்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு கேட்பாங்க. இந்த கேள்வி வரும். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு பார்லிமெண்ட், ஓகே, அது நிக்கல அப்படின்னா அது ஓகே, பார்லிமெண்ட்டா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, முன்னாடி சொல்லிட்டாங்க. பை எலெக்ஷன் இப்போ 1 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நீங்க நடக்க போகுது. இப்போ நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா 1 கோடி மேல தொண்டர் இருக்காங்கன்னா ஈரோட்ல ஒரு 50,000 பேர் இருக்கணும்ல மினிமம். அப்போ 50,000 ஓட்டு உங்களுக்கு இருக்கணும்ல ஒரு பேச்சுட்டா கூட. ஒரு 50,000 ஓட்டு என்ன ஆகுதுன்னு யோசிப்பாங்கல்ல. அப்ப நீங்க நின்று 50,000 ஓட்டு வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நின்று திமுகவோட தோத்துட்டாலும் அது இதாகும், நிக்கவே இல்லை அப்படின்னாலும் அந்த 2 லட்சம் ஓட்டு போலாகிறது 2 லட்சம் ஓட்டு போலாயிடும். அது திமுகக்கும் அதிமுகனாலோ இல்லை பிஜேபினாலும் மாத்தி போட்டு போயிடும். அப்ப விஜய் ஓட்டே இல்லைங்க. அப்ப விஜய் தொண்டர்கள் எங்க இருக்காங்கன்னு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கும். நான் அன்னைக்கு ஒண்ணு சொன்னல, அவங்க எப்படியும் டிஎம்கேக்கு எதிராக ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த வேலை தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நிக்க மாட்டாங்க. எப்படி சோஷியல் மீடியால பண்ற மாதிரி நிக்கலன்னா ட்ரோல் தாங்க ஆகும். சோஷியல் மீடியால நிக்கலன்னா ட்ரோல் தாங்க ஆகும். நான் அவங்கள சொல்லல, எல்லாரும் சொல்றேன். பிஜேபிக்கு சொல்றேன், ஏடிஎம்கேக்கு சொல்றேன், பிஜேபிக்கு சொல்றேன். நிக்காது ப்ரோ, அதிமுகவும் நிக்காது. எனக்கு அதிமுக நிக்கலன்னா அதிமுக நிக்கலன்னா சூப்பருங்க. அதிமுக நிக்கலன்னா டிவிகே வந்து நின்றலாமே, சூப்பர். அவங்களுக்கு சூப்பரா இருக்குமே, பெனிஃபிட்டா இருக்கும். அடைச்சு வச்சு டெய்லி 500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. ஏங்க நீங்க ஏங்க 1 வருஷம் தான் எலெக்ஷன் நிக்க போகுது, ஏங்க 1 வருஷத்துல எலெக்ஷன் நடக்க போகுது.
அப்புறம் பை எலெக்ஷன் ஒன்று வரும்போது நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுவே வந்து பெரிய பலவீனம் ஆயிடும். அப்போ தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்ற மாதிரி ஆயிடும். இல்ல நிப்பாங்க, ஏடிஎம்கேல கண்டிப்பா நிப்பாங்க எனக்கு. ஏன் கார்த்திக் ஆகணுங்க, ப்ரோ நிக்கலன்னா அது மான பிரச்சனை இருக்கு. இல்ல புஷ்பா புஷ்பராஜ் நிக்கிறாருங்க, அவர் பேசலாம்ல, வைல்டு ஃபயரும் இன்னும் பாரு. பேசலாம், இதை விட அதிகமா பேசலாம்ல. அங்க போய் ஃபயர் இல்லைனா உண்மையாலுமே வந்து வைல்டு ஃபயரும் பாரு அவரு. ஏன் கார்த்திக் ப்ரோ விஜய் வந்து சீமான் கூட சேர்ந்திருந்தா உண்மையாலுமே 2 பேரும் நல்ல பவர் தான் இல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. ப்ரோ end of the day politics is like a double-edged sword. அதான் வச்சு கொளுத்திட்டாங்கல்ல, அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல, அதான் வச்சு முடிச்சு விட்டாங்களே 2 பக்கமும். See, that is what I'm saying, bro. End of the day, the person who strategizes it well and takes it to the people in such a way that, you know, you are the reason I am doing such things. I am aligning with the party. சீமானோட யாருமே டிராவல் பண்ணவர் விஜய். அவரு வந்து நினைச்ச ஒன்று பேசுவாரு. அவர் ஒரு நாள் அவரு சிஎம் பாரு, இன்னொரு நாள் அவரு இன்னொருத்தரை பாராட்டுவாரு, அடுத்த நாள் இன்னொரு பாராட்டுவாரு, தம்பி சிஎம்மா நீ தான் சிஎம்மா அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு நாள் வந்து உன்னை சிஎம் ஆக்குறதா என்னோட கடமை பாரு. அவரை நம்ம எல்லாம் டிராவல் பண்ண முடியாது. கார்த்தி ப்ரோ ஒரு கொஸ்டின், இது வந்து என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, தமிழ்நாடு வந்து இவ்வளோ ஹைலி டெவலப்டு இதெல்லாம் சொல்றீங்க, இந்த ஈரோடு பை எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு 6 மாசம் முன்னாடி கேட்டேன், என்ன இந்த மாதிரி இருக்காமே பட்டி மாதிரி அடிச்சு வச்சு ஆடு மாடுலாம் அடிச்சு வச்ச மாதிரி பண்ணாங்களா, அப்புறம் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வந்து போனா வந்து யாருமே வந்து ஜனங்களே இல்லை மக்களே இல்லை அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தான். ஸோ இந்த வாட்டி அதே மாதிரி தான் நடக்குமா, மறுபடியும் எல்லாரையும் அடிச்சு வச்சிருவாங்களா, எந்த மாதிரி? அந்த மாதிரி நடக்காது. காசு கொடுப்பாங்க, நிறைய செலவு பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஏடிஎம்கே எல்லாம் செலவு பண்ண மாட்டாங்க, ஏடிஎம்கே செலவு பண்ண மாட்டாங்க. ஏங்க இல்லைங்க, செலவு பண்றது இல்லை. பட் என்னன்னா இப்போ எல்லாரும் நேற்று யாரு வைபர் ராஜா வந்து ஃபுல்லா ஐயோ தமிழ்நாடு அது இது டிஎம்கே அப்படி இப்படின்னாரு. இதெல்லாம் வந்து கமல்ஹாசன் கேட்க மாட்டாரான்னு கேட்கணும். அவர் இல்லை இங்க. பட் இருந்தாலும் வந்து அடுத்த வாட்டி யாராவது இருந்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் இல்லைன்னா கேளுங்க அந்த கேள்வியை. ஏன் கமல்ஹாசன் கேட்கல? ஓட்டு போடுறது வந்து தனி மனித உரிமை. ஓகே, அது வந்து அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அடைச்சி வச்சு காசு கொடுக்கறதே தப்பு. அதை விட வந்து மார்னிங் காலையில 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அடைச்சி வச்சு இது பண்ணி ஓட்டு வாங்குறதெல்லாம் வந்து கரெக்டானு வந்து கேட்கணும். வைபர் ராஜா கேளுங்க நெக்ஸ்ட் டைம் யாரா இருந்தா. இனிமேல் அவரு கேட்டா என்ன கேட்கலன்னு, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நமக்கு? பிரயோஜனம் இருக்கா இல்லன்னு இல்லைங்க, அவர் பேசுறதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்க. ஸ்பேஸ் ப்ரோ அவர் வந்து இதை சொன்னீங்கன்னா அவர் எங்க போவாருன்னா நேரா நீங்க ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் ஏன் மணிப்பூர்ல போட்டீங்கன்னா அங்க எடுத்துட்டு போயிடுவாரு. அங்க போனீங்கன்னா இங்கிருந்து காஷ்மீர் டிராவல் அன்னைக்கு பண்ணிடுவாரு. வந்து கார்த்தி வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க, மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. புரியுதுங்களா? இப்போ அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்றது வந்து இது சேம். இப்போ வந்து அவுட் ஆஃப் டாபிக்னு இல்லை, பிஜேபி எதனால வந்து இப்போ இந்த மாதிரி என்ஆர்ஐ ஆளுங்கள்லாம் வந்து பிஜேபி இந்தியாவுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன், செகண்ட் பாஸ்போர்ட்டு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா வரல. ஓகே, அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் வந்து இருக்காங்க. நான் சுஷ்மா ஸ்வராஜுக்கு ட்வீட் பண்ணி இது பண்ணால் ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டும் கிடச்சிச்சு. இம்மிடியேட்டாக ஒரு 1 ஹவரில் காலும் பண்ணாங்க, பேசினாங்க. ஓகே, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக அப்போ யூஎஸ்க்கு வந்தபோது என் ஃப்ரெண்டு நானும் அவனும் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கோம். போனால் வந்து எங்களோட காரை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி கார் ஜாக் பண்ணி உடைச்சிட்டு லேப்டாப் பேக் எடுத்துட்டாங்க. அதில் வந்து அவன் பாஸ்போர்ட் தொலைஞ்சிச்சு. அவன் பாஸ்போர்ட் வர்றதுக்கு 6 மாதமோ 7 மாதமோ ஆச்சு. புரியுதுங்களா? அதே இது வந்து இன்சிடென்ட் வந்து இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி இன்னொரு கொலீக்கு நடந்தது வித்தின் 3 days. ஏன்னா வந்து அவருக்கு டிக்கெட் இருக்கு, 5 நாளில் வந்து அவர் சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து ட்ராவல் பண்ணோம். பாஸ்போர்ட் வந்து இது மாதிரி சேம் கார் ஜாக் பண்ணி பேக் எடுத்ததுனால பாஸ்போர்ட்டும் வந்து தொலைஞ்சு போச்சு. ஓகே, வித்தின் 3 days he got his passport back. அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் தான் நான் சொல்லுவேன். பட் என்னன்னா பிஜேபி பவர்ல இருக்கிறனால அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ஒரு சில விஷயம்லாம் அவர் வந்து என்ன சொல்றது, கார்த்தி ப்ரோ சொல்லிட்டே இருந்தாரு. எங்க இப்போ அந்த வேங்கை வயல் பத்தியும் வந்து நிறைய பேர் இங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க.
கேட்டுட்டு இருக்கும்போது வந்து கஷ்டமா இருக்கும். என்னடா நீங்க டெவலப்மெண்ட் அப்படி இப்படின்றீங்க, வாட் எவர் மாடல். பட் ஆனா ப்ரோ இங்க வந்து திமுக பீப்புள் வந்து உக்ரைன்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது ஐயா ஸ்டாலின் தான் சொன்னாங்க. அப்படி எப்படிங்க கொண்டு வர முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க ப்ரோ. இவங்க அப்படிதான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாங்க சோஷியல் மீடியால. ப்ரோ இப்போ வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, அதான் இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து நான் இது பண்ணணும்னா வந்து அவங்க வந்து டிரைவர்ஸ் லைசன்ஸ் வந்து கேட்கறது கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன கேட்பாங்கன்னா பாஸ்போர்ட். இந்தியன் பாஸ்போர்ட் மீன்ஸ் யூ ஆர் ரெப்ரசன்டிங் ஆர் யூ ஆர் ஃப்ரம் அ கண்ட்ரி ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? ஸோ ஹூ இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் யூ அதர் கண்ட்ரி? தமிழ்நாடு கவர்மெண்ட்ன்றது வந்து இந்தியாவுக்குள்ள ஒரு கவர்மெண்ட். ஓகே, நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து உங்களை ரெப்ரசன்ட் பண்ணோம். இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து உங்களுக்காக வந்து நீங்கள் எந்த ப்ராப்ளம்ல இருந்தாலும் உங்களை வெளியில் கொண்டு வர்றது அவங்க தான். ஓகே, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கலாம், யாராக வேணா இருந்திருக்கலாம், அவங்க இருப்பாங்க. நான் ஜஸ்ட்டு ஏன்னா வந்து பேசுறது வந்து எல்லாமே பேசலாங்க. ஒரு சில விஷயம் வந்து எப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு சொன்னாலும் ஒத்துக்கலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நான் பிஜேபி சப்போர்ட்டரும் கிடையாது, யாருக்கும் சப்போர்ட்டரும் கிடையாது. பட் என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் இஸ் டூயிங் எ குட் ஜாப். அது லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஜாப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வேணா நான் சொல்ல முடியும். அதுதான் பாயிண்ட். ஓகே ப்ரோ. அடுத்த 2 மாசம் வந்து ஈரோடு பை எலெக்ஷன் சொல்லி அது தேடிட்டு இருப்பீங்களா? ப்ரோ நாளான்னைக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பாஸ் பண்றாங்க ப்ரோ. அதுல பிஸியா இருப்பாங்க நிறைய பேர். அது இப்ப அடுத்த வாரம் முடிஞ்சிரும்ல? அப்புறம் மண்டே இன்னைக்கு ராகுல் காந்தி வச்சு அட்டி பெடறிட்டானுங்க பார்லிமெண்ட்ல. அவங்க வேற ஏதோ எதிர்பார்ப்புல வந்து இவங்க வச்சு 130 முறை கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணது உங்க ஃபேமிலி தான் சொல்லி டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அடிச்சு விட்டாங்க. பாவங்க, அவங்களை சும்மா எப்ப பார்த்தாலும் அவங்களே அடிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி லக்கெல்லாம் யாருக்கும் பாப்போம். நாளைக்கு என்ன பொதுக்குழுவா? பொதுக்குழுல எடப்பாடி பிஜேபிக்கு எதிராக பேசுறாரா, பிஜேபிக்கு எதிராக பேசலையா? நாளைக்கு பார்த்துருவோம், பார்த்தா தெரியும். பிஜேபிக்கு எதிராக பேசுறாரா இல்ல பிஜேபிக்கு எதிராக பேசலையா, என்ன ஐடியால இருக்காரு எடப்பாடியை அப்படின்றத நாளைக்கு பார்த்துருவோம். கூட்டணி அமைஞ்சாலும் அமைஞ்சிரும் போலங்க பிஜேபி அதிமுக. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓப்பன் என்னடா விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். எதுவும் பெருசா நெகட்டிவா பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன். பேசலாம்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து லண்டன்ல இருந்து வந்ததுல இருந்து அண்ணாமலையும் அதிமுகவும் எடப்பாடியும் திட்டல. நாளைக்கு பொதுக்குழுலையும் வந்து எடப்பாடி வந்து பிஜேபி விமர்சனம் பண்ணலன்னா இருக்கும். இல்ல விமர்சனம் பண்ணிட்டாருன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இதான் வாய்ப்புன்னு தற்கொலை எடப்பாடி. ஆமா, அடுத்த நாள் அண்ணாமலை திட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது ஏடிஎம்கே கூட்டணி போலன்னு வச்சுக்கோங்க. டிவிகே வந்து லாஸ்ட்ல அப்புறம் யாரு கூட சேருவாங்க? தனியா நிப்பாங்கடா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாருங்க, இன்னொரு 15 மாசம் இருக்கு. 15 மாசம் என்ன இல்ல கரெக்ட் தான். நான் எப்படி கேக்குறேன்னா வந்து ரொம்ப எல்லாரும் கேட்டுட்டு இருந்தேன்ல, நம்ம எல்லாருமே அந்த டைம்ல தான் முடிவு எடுப்பாங்க. கரெக்ட். நான் எது கேட்க வந்தேன்னா, அண்ணா வந்து டிவிக்கு அது விஜய் தம்பி வந்து எப்படியா ஜாயின் பண்ணிடுவாருன்ற ஹோப்ல இருந்தாரு. இப்ப இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் சுத்தி முத்தி எங்க அண்ணனை பத்தி நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணனை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அண்ணனுக்கு எந்த ஹோப்புமே கிடையாதுங்க. அதெல்லாம் நீங்க நீங்க அண்ணனை வந்து அண்ணன் வந்து அதிகாரத்தை பிடிக்கும், அதெல்லாம் ஸ்டேஜ்ல பேசுறதோட சரி. அண்ணன் எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? எதுக்கு எம்எல்ஏ ஆயிட்டா எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் என்ன செஞ்சேன்னு கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் வேணவே வேணாம். நம்ம வாராமா, பேசுறோமா, பாக்குறாங்களா, கை தட்டுறாங்களா, ஓட்டு போறாங்களா, நிதி கொடுக்குறாங்களா, அவ்வளவுதான். அப்படி ஒரு கட்சியை மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருக்கணும். விஜய் பெர்ஸ்பெக்டிவ்ல கேக்குறேன்.
என்னது நான் சீமான விஜய்க்கு சொல்றேன். வேற எந்த இல்ல புரியுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. நான் என்ன கேட்க வந்தேன்னா, விஜய் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்ப வேணான்ட்டாரு. அது வேணாம்னா இன்டைரக்டா சொல்லிட்டாரு. நாங்க இப்படி போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சுத்தி முத்தி கடைசியில ஒரு 6 மாசம் கழிச்சு யாரு கூடயுமே கூட்டணி ஒத்து வரலனா மறுபடியும் கன்சிடர் பண்ணுவாரா மாட்டாரா? எல்லாரும் பண்ணுவாங்கல்ல, ஓப்பன் தான் இருக்கு. இப்போ ஏடிஎம்கே கூட போனா கன்ஃபார்மா திமுக ஜெயிச்சிட முடியும் அப்படின்னா மட்டும்தான் போக முடியும் விஜய். ஏன்னா விஜய் இறங்கி தான் போகணும் ஏடிஎம்கே கூட போறதா இருந்தா. அவருடைய இமேஜை விட்டுட்டு, அவரு சூப்பர் ஸ்டார் இமேஜை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி சிஎம்னு சொன்னா மட்டும்தான் ஏடிஎம்கே போய் சேர முடியும் அவரால் கூட்டணி. அப்படி போக வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு இருக்கா அப்படின்றது இருக்கு. அதே மாரி விஜய் போறாரு அப்படின்னா டூஆர்டே தான். ஆமா, அதுலயுமே தோத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த விஜயோட மான மரியாதை, இத்தனை வருஷம் கட்டி காப்பாத்தின கௌரவம் எல்லாமே முடிச்சிடும் ஏடிஎம்கே கூட போய்